ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் சபையாராக கூடி வந்திருக்கோம் தேவனே. உங்களை ஆராதிக்கும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ராஜா, இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, இந்த பாஸ்டிங் ப்ரேயர் அப்பா, இந்த உபவாச நாளை ஆண்டவரே நாங்கள் அனுசரிக்கிறோம் ராஜா, எங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, நீர் மட்டும் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. துதியெல்லாமும் செலுத்துகிறோம், மகிமையெல்லாமும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரட்சகரே, மீட்பரே, உங்க கோடி கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, உனக்கு நன்றி சொல்றோம் அப்பா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ராஜா. ஓ, கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் நல்லவர் அப்பா. இயேசு நாமத்தில் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றினீரே, ஒசை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, ஒசையை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு தோற்றி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு தோற்றி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களை குற்றங்களை எடுத்து விடும், எங்களின் தப்புதலை எடுத்து விடும். கப்பலினேற்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடக்கும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடக்கும். யேசுவனாவை தொட்டது போல எங்களை நாவை தொட்டருளும். இஸ்ரவேலாவை தொட்டது போல எங்களை நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீர், அந்நிய மொழியை பேச வைத்தீர். ஆவியின் வரங்களா நிரப்பினீரே, ஆவியின் வரங்களா நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூளாய்
இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் சுத்தம் செய்யிட, இருண்ட உலகத்தில் சுத்தம் செய்யிட உங்களை அனுப்போம் ஆவியினார், எங்களை நிரப்போம் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியானவரே, அப்பா கேட்கிறவாளனே, சத்திய ஆவியானவரே, அக்கில் பயமானவரே, ஓ சுற்றிருப்பின் ஆவியானவரே, ஓ தேங்க்யூ லார்டி, ஹல்லேலூயா. எங்க பெலனும் கேடகமானவரே, அப்பா அணுகுல துணையமானவரே, எங்களுக்கு பெலனே, கேடகமே, அரணே, துருகமே, கண்மலையே, கோட்டையே, பலத்து பாதுகாப்பு நீங்க தானே ராஜா. ஆமென் ஆமென் ராஜா. அனுதினம் உன்னதமான மறைவில அப்பாவு சேட்டைக நில மூடி மறக்கிறீர்கள் ராஜா. எல்லாம் திகுக்கும் வேறுடைய கண்ணுக்கும் பாதுகாக்கிறீர்கள் ஐயா. எல்லா பயத்துக்கும் திகிலுக்கும் எங்களை மீட்டெடுக்கிறீங்களே ராஜா. நீ நல்லவர் நல்லவர் நல்ல தகப்பன், மிக மிக நல்லவர் அப்பா. நீங்க இவ்வளவா நேசிக்கிறீர் ஆண்டவரே, உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. உட்காருங்க. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், சாபங்களும் இருந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் இருந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பரி தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். நம் காலை
வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரிய வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு 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 நாமம் எனக்கு போதும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நாமம் நமக்கு போதும். நம்ம தேடி வந்த நாமம், நம்ம பாவங்களை கழுவின நாமம், நம் சாதாரண சுமந்த நாமம், நம்ம பிதாவை கொண்டு சேர்த்த நாமம், அப்பா கூப்பிட்டு புத்திர சுகார்த்த நாமம், வானத்தில பூமியில அதிகாரமுள்ள நாமம், தேய்கள் ஓடும் நாமம், மேக சுகமாகும் நாமம், பாகாரம் நடந்தும் நாமம், வானத்தில பூமியில பூமி மேகம் உயர்த்தப்பட்ட நாமம், உன்னதரின் நாமம், ரட்சிக்கிற நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. ஆராதிப்போம், கொண்டாடுவோம். ஆமென். Thank you டாடி. அவர் நல்லவர். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அப்பா, இந்தமான நாமம் கர்த்தாவே, உதடுகளின் காலைய ஸ்தோத்திர பலிகளை இந்த காலை வேளை பிதாவே இயேசு நாமத்தை செலுத்துகிறோம். நீ நல்லவர். Oh, the mighty God. மேலானது உன் பேரன்பு, உயிரில மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரில மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீரே
நீரே புகழுக்குரியவர், கணக்குக்குரியவர் அப்பா, உயர்வுக்குரியவர் அப்பா. பணிந்து கொண்டு ஆராதிக்கிறோம். ஓ தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கா சொந்த குமாரனே பாராமல் ஒப்பு கொடுக்கிற ஐயா. உம்மை போல நேசிக்க யாரும் உண்டாண்டவரே. தேவன் அன்பாகவே இருக்கிறீர். நேசிக்கிற தேவன், நீதியை கொடுக்கிற தேவன் அப்பா. தேவனே தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உங்க வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உங்க வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதறுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதறுகளால் போற்றி புகழ்கிறேன். அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லுகிறாண்டவரே. என் துணையாளரே, எங்க மனவாளரே அப்பா, ரட்சகரே, என் தேவனே, ஆண்டவரே, உங்க கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீ நல்லவர் அப்பா. என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நீதானே துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வழக்காலும் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உங்க வழக்காலம் தாங்குதையா. வழக்காலம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உணர்வுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அப்பா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளவரே, பிதாவரே, பேரான குமாரனே, ஜெய கிறிஸ்துவே, யோகவா நிசி, ரட்சகரே, வானத்தில் வந்து ஜீவ அப்பமே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட பஸ்கா நிகழ்ந்தாண்டவரே, எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தவரே, சாபங்களை சுமந்து தீர்த்தவரே, நோய்களை சுமந்து தீர்த்தவரே, எங்களுக்காக தரிசனத்தை ஏற்றுக்கொண்டீரப்பா, பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, துக்கங்களை சுமந்திரே, எங்களுக்காக நிறுத்தப்பட்டீரப்பா, பாதிக்கப்பட்டீரே, பிக்கப்பட்டீரே தகப்பனே, மரணத்தில் சீப்பாத்தீர கர்த்தாவே, அவமானத்தை சுமந்திரே, நிந்தையை ஏற்றுக்கொண்டீரே தகப்பனே, மரணத்தில் சீப்பாத்தீர கர்த்தாவே, எங்களுக்காக ரத்தம் செஞ்சு உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாலே, எங்கள் சமாதானத்தை ஒன்று போல் வாக்கினை அது பாவத்துக்கான தண்டனையை சுமந்து தீர்க்கிறார்களே பிதாவே, எல்லாம் முடிந்தது என்று. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, இந்த காலையில சொல்கிறோம் ராஜா, எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக கிருபாதார பலியானீங்களப்பா, அந்த பலியை விசுவாசித்து வந்திருக்கேன் ராஜா. எங்க கிருபையில வரலப்பா, கிருபையில வந்திருக்க ஆண்டவரே. அப்பா, அந்த ரத்தத்தினால எங்கள் தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தீங்களப்பா, தைரியமா வெள்ளவா சொன்னீங்களே, நீ பாவி அல்ல, நீ நீதிமான், என் குமார் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, அந்த ரத்தத்து வழியாவில பாக்குறேன், நீதிமானா பாக்குறேன், பிள்ளைகளா பாக்குறேன் சொல்லிடாதவரே. ஓ நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நீ நல்லவர் செய்கிறோம். உன் கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓ நன்றி, நன்றி அப்பா.
இன்டிபிங்கம்மா அடுக்குங்க டூ நெக்ஸ்ட் இன்டிபிங் பாட கொடு. யஜமானனே யஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்து யஜமானனே யஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்து அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தேன். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல என்னை தேர்ந்தெடுத்தேன். ஆராதிப்பேன் அதை என்னையே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை என்னையே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஓ நன்றி தகப்பனே. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தேன். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை திருப்பெடுத்தேன். ஆராதிப்பேன் அதை என்னையே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை என்னையே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆண்டவரே. உயிருள்ள நாட்களெல்லாம் உங்களே ஆராதிப்பேன் தகப்பனே. எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும் ராஜா நான் ஒடுங்கி போகிறது இல்லையப்பா. கலக்கம் வந்தாலும் தகப்பனே நான் மனம் அடைவது இல்லையப்பா. தள்ளப்பட்ட ராஜா நான் மறுத்து போவதில்லை கர்த்தாவே. என் தூக்கி எடுக்கிற தேவன் இருக்குங்க கர்த்தாவே. ஆமென் ஆமென் ராஜா. நீதிமான் ஏகத்தில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பா சொன்னீங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனவே வெளிச்சமா இருக்கிறாரே. ஆமென் ஆமென் தகப்பனே. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு மத்திய கர்த்தர் உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி
உன் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வாராக. ஓ, உன் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மையும் கிருபையோடு தொடருமே. நாங்கள் சொல்கிறோம், ஆத்துமாவே அஞ்சாதே, ஆத்துமாவே கவலைப்படாதே, ஆத்துமாவே சோர்ந்து போகாதே, ஆத்மா திகையாதே, பதறாதே, உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கும். உன்னை விட்டு கர்த்தர் மறுபடியும் உன்னை நிற்க செய்வார், உன்னை தளர்க்க செய்வார், உன்னை உயர்த்துவார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் அவர். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு தகப்பனே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தரை மட்டும் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க சொன்னீங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரப்பா. எங்கு 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கு அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர். இருக்கிறவராக இருக்கிறவர் எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையிலே அமர்ந்து வார்த்தையை கேட்கிறவர்களும் தூரத்திலே யூடியூப் வாயிலாக வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் தாமே நீரோரத்தில் மரத்தை போல, நடப்பட்ட மரத்தை போல வற்றாது தகப்பனே, என் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாக செய்வதெல்லாம் வாய்க்க என் கர்த்தர் தாமே கிருபை தருவீராக, இரக்கத்தை கட்டடுவீராக. அப்பா, இந்த உபவாச ஜபத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். யோனா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நம்ம உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் பாகம் 5. நம்ம ஒவ்வொரு உபவாச ஜப நேரத்தின போவோம். உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் தான் நம்ம தேவ செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யோனா புஸ்தகத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாடு புஸ்தகம் பக்கம் 1072 எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா, யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு தீர்க்கதரிசி அப்படின்னாவே தேவனுடைய சத்தத்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு போய் சொல்றவர் தான் தீர்க்கதரிசி. கர்த்தர் என்ன சொல்றாரு அது அவர் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு, கேட்டு போய் ஜனங்களுக்கு போய் சொல்லணும். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் வேலையா இருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து பேர் இருக்கு. என்ன பேரு? ஊழியக்காரர்கள். ஊழியக்காரங்கன்னா வேலைக்காரங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் ஊழியக்காரங்களுடைய வேலை. கரெக்டுங்களா? இப்போ நம்ம திருச்சபை ஆண்டவர் என்ன பண்ண சொன்னாரு? வேலைக்கிழமை உபவாச ஜபம் ஏறெடுங்க அப்படின்னாரு. உபவாச ஜபத்தை நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஏறெடுக்கிறோம். நீங்களும் வந்து கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கீங்க. அப்போது எல்லாருமே பாஸ்டர் அம்மா மட்டும் உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஜெபிச்சா போதுமா? எல்லாருமே சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே என்ன பண்ணோம்? உபவாசம் இருந்து சபைக்காக, தேசத்துக்காக, நம் பட்டணத்துக்காக ஜபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் நம்ம பகுதிக்காகட்டும், நம்ம பட்டணத்துக்காகட்டும், நம்ம குடும்பத்துக்காகட்டும் ஒரு ரட்சிப்பு, அதாவது கிரேஸ், கிருபை நாட்கள்னா பண்ணோம் நீடித்து இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ சொல்லுவாங்க, வயதானவர்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் எப்பவுமே சில உதாரணங்களை சொல்லிட்டு தான் வேத வாக்கியங்களை இது பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு சொல்லுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. அப்படி அவங்க செய்யும்போது என்ன ஆகுது? ஆயுசு நாட்கள், ஒரு வருஷத்தில் மறிக்க வேண்டவர் இன்னும் ஒரு 3-4 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க? டாக்டர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு அவர். கொஞ்சம் அதை மாதிரி பக்குவமாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, கரெக்டுங்களா இல்லையா? அவங்க என்ன சொல்கிறது? நான் அப்படி தான் சாப்பிடுவேன், கண்டமேனிக்கு நான் சாப்பிடுவேன், நான் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன், உக்காந்துக்கினே இருப்பேன் அப்படின்னா 3 வருஷம் இருக்க வேண்டியவர் 1 வருஷத்துலேயே போயிடுறாரு. அதுக்கு காரணம் டாக்டர் கிடையாது.
கரெக்டுங்களா? அப்போ சபை வந்து எதை குறிக்குதுன்னா, சபையை வந்து ஒரு ஒரு வாகனத்தை வந்து பஞ்சர் கடையில், அதாவது மெக்கானிக் ஷெட்டில் போய் விட்டா, அந்த வாகனத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ, எங்கெல்லாம் பஞ்சர் பார்க்கணுமோ, எங்கே டிங்கரிங் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார்ல. அந்த ஓட்டுறதுலேருந்து, ஃபெடல்லேருந்து, டயர்லேருந்து, வீல்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. எங்கெல்லாம் ஆயில் போடணுமோ ஆயில் போட்டு எல்லாம் சரி பார்த்து கொடுப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி சபையும் அதுதான். நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் மாறணும், எங்கெல்லாம், ஏன்னா இப்போ ஒரு வண்டி மக்கர் பண்ணிகிட்டே இருக்குன்னா அது மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து சர்வீஸ் பண்ணிவிட்டு ஓட்டினா, அதுக்கு மெக்கானிக் ஷெட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடிக்கும் இருக்கிற வித்தியாசம் யாருக்கு தெரியும்னா ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். சொல்லுவாங்க ஸ்மூத்தாக ஓடுதுங்க, நல்லா சர்வீஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்மூத்தாக ஓடுது. அப்போ நம்ம வாழ்க்கை உபவாச ஜபத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மக்கர் பண்ணினே இருந்தால் கூட உபவாச ஜபத்தில் வந்து வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும்னு என்ற எண்ணம் வருது பார்த்தீங்களா? அந்த எண்ணம் வரும்போதே நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். கரெக்டுங்களா? அப்போது நம்ம சபை வந்து நம்மளுடைய வாழ்க்கை கரடு முரடான வாழ்க்கை, கட்டப்படாத வாழ்க்கை, மங்கி போயிருக்கிற வாழ்க்கை, அது ஸ்மூத்தாக போகிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த உபவாச ஜபத்தை நீ இது பண்ணு, ஆசரிங்க. உபவாச ஜபத்தை நீங்கள் ஆசரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உபவாசம் இருந்தால் ஆண்டவர் வந்து மாற்றலாம், நம்ம உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் மனசை மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம உபவாசம் இருக்கிறதால கர்த்தர் மனசு மாற மாட்டார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஒரு நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம் இருந்தாலும் அவர் மாறவே மாட்டார். அவர் நம்மளை எப்பவும் ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறாரு. உபவாசம் ஏன் இருக்கிறோம்னா நம்ம மாறணும், நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளே தடையாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், கோபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு குணமாக இருக்கலாம். அது எல்லாமே உபவாசம் இருக்கும் பொழுது என்ன ஆகுதா, அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ஒரு ஸ்மூத்தான வண்டி மாதிரி வண்டி போதான். கரெக்டுங்களா? அப்போ உபவாசம் என்றது ரொம்ப பிளஸ்ஸிங்கானது. ஆண்டவர்கிட்ட இருந்து டைரக்டாக என்ன பண்ணோம், ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான். அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி உபவாசம். ஏன்னா உபவாசத்துக்கு நம்ம தாழ்த்துறோம். நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, யோனா புஸ்தகம் வந்து அப்படிப்பட்டது தான். யோனா புஸ்தகத்தை எழுதினவர் யோனா தீர்க்கதரிசி. இந்த யோனா தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு காரியம் இருந்தது. அது என்னன்னா, கோபம், கசப்பு, வைராகியம், அதெல்லாம் நிறைய இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, யோனா என்பவர் எபிரேயர், அவர் ஒரு யூதர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறது அவருக்கு ஈஸி. புரியுதுங்களா இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா ஈஸியாக சொல்லிட்டு வந்துடுவார். இஸ்ரேல் ஜனங்களே பொல்லாதவங்க தான், அவங்களுக்கு பிரியம் இல்லாமல் எதாவது செஞ்சால் கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் படி தான், நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? தேவதூஷணம் சொன்னாங்க சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவையே கல்லறிய பார்த்தாங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம். அப்போது யோனா வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் நினிவே பட்டின ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே போகிறதுக்கு அவர் மறுத்தாராம். ஏன்னா நினிவே பட்டின ஜனங்கள் பொல்லாதவங்க. எப்படிப்பட்ட பொல்லாதவங்கன்னா, அவருடைய ஜனங்களை வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது யாராவது வியாபார ரீதியாக, நினிவே பட்டணம் வந்து வியாபார ரீதியாக ரொம்ப செழிப்பானது. அந்த சைடாக போகலான்னு போனாங்கன்னா வழிப்பறி பண்ணுறது, தேவையில்லாமல் அதாவது கூப்பிட்டு வம்புக்கு இழுப்பாங்க இல்லையா, அது மாதிரி காரியங்கள் பண்ணுறது. ஏன்னா அவங்க எங்கள் ஏரியா யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி அங்கே போகிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், கொன்று நிற்க வச்சே பூசிடுவாங்களாம். அது மாதிரி ரொம்ப கொடுமையான காரியங்களை நினிவே பட்டின ஜனங்கள் செஞ்சுட்டே இருந்தாங்களாம். அப்போ அதாவது தன்னுடைய ஜனங்களை ஒருத்தர் அழிக்கிறாங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாரா யோனா? யோனா வந்து நினிவே பட்டணத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே என்னன்னா, தன்னுடைய ஜனங்களை அவங்க அழிக்கிறாங்க, தன்னுடைய ஜனங்க பொல்லாதவங்க கையில் மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க நான் ஏன் நல்லா இருக்கணும்னு போய் சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். அவங்க நல்லா இருக்கணும் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா தெரியுமா, யோனாவுக்கு தெரியுமா தேவன். படிப்போமா, அதை படிச்சுட்டு வருவோம்.
தேவன் வந்து எப்படிப்பட்டவர்னு யோனா சொல்றாருன்னா, அவர் இரக்கமும் உருக்கமும் இந்த 4ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பாதியிலிருந்து படிக்கிற பாருங்களேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இதுதான் விஷயம். அவர் எப்படிப்பட்டவரா? இரக்கம் உள்ளவரா, மன உருக்கம் உள்ளவரா, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் போக மாட்டேன்றாரு. ஏன்னா நான் அங்கே போய் சுவிசேஷம் சொன்னேன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்க மனம் திரும்பிடுவாங்க, நீங்கள் அவங்கள அழிக்க மாட்டீங்க, நான் போக மாட்டேன். எந்த மனுஷனாவது இருப்பாங்களா? நம்மளாம் நினைப்போம், ஐயோ போவாங்க, நான் போய் சொல்லணும், அவங்க மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பி இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா இருப்போம் நம்ம நினைப்போமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதால நம்மளை விரோதிக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உள்ளத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது விரோதமாக எழும்பி இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா இருக்கக்கூடாது, கர்த்தர் அடிக்கணும், கர்த்தர் செய்யணும். ஏன்னா நாங்களே சில பேருக்கு வெளியில் ஜெபிக்க போகிறோம் இல்லையா, அப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இல்லை ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி அவங்க இது மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, எங்கள் வீட்டு முன்னாடி வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க, நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆண்டவர் வந்து அவங்கள கை காலை உடைக்கணும், அவங்கள வந்து ஆண்டவர் செய்யணும், கர்த்தர் செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்யணும்னா கேட்பேன். என்ன செய்யணும் கேட்பேன். செய்யணும் என்ன செய்யணும்? அதாவது அவங்க ஒன்றுமே இருக்கக்கூடாது, அவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கணுமா? நான் சொன்னேன், அவங்க மனம் திரும்பணும் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்க அழிஞ்சு போனோம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அப்படின்னா அவங்க அழிஞ்சு போகணும்னு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். ஏசாயா 58 நம்ம என்ன படித்தோம்? ஒரு எடுத்து படிப்போமா? ஏன்னா நம்ம இந்த உபவாச ஜெபத்தில் சில காரியங்களை நமக்கு நாமே சரி செய்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இதை படிக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளே மனம் திரும்பிக்கிறோம். சில காரியங்கள், சில பேர் பண்ணுற காரியங்கள் நமக்கு எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வருது. என்னடா இது, நம்ம எவ்வளோ சொல்கிறோம், இவங்க கொஞ்சம் கூட கீழ்ப்படிய மாட்டுறாங்களே அப்படின்னு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும் நம்ம கர்த்தர் நிமித்தம் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, கர்த்தர் நம்மளை பார்க்குறாருன்றதுனால அவருக்காக நம்ம சில காரியங்களை கீழ்ப்படிந்து போக தான் செய்யணும். கோபம் வருது தான், அவங்க பண்ணுற காரியம் நம்ம இவ்வளோ சொல்லியும் திரும்ப திரும்ப செய்கிறாங்களே அப்படின்றதுக்காக கோபம் வருது தான். இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்களை சகித்து கொண்டு தான் போகணும். கரெக்டுங்களா? நம்ம அவங்கள திட்டவோ அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறதோ அது 100% தவறானது. ஒரு நாளும் சபைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம ஐயோ ஜபத்துக்கு கூப்பிட்றோம் வரமாட்றாங்களே அப்படி கோவம் டக்குன்னு வருது. இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அவங்கள மன்னியுங்க, அவங்க மனம் திரும்புறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உண்மை தேட அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு தான் ஜெபம் பண்ணுமே தவிர்த்து நம்ம அவங்கள ஆக்ரோஷமாக பேசுறது யோனா செய்த செயலுக்கு சமமாயிடும். அப்புறம் யோனாவுக்கு புத்தி புகட்டின மாதிரி நமக்கு புத்தி புகட்டுவார். கரெக்டுங்களா? படிப்போம். ஏசாயா 58 ஏசாயா 58 3ஆம் வசனம் படிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்பொழுது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். 4ஆம் வசனம், இதோ வழக்குக்கும் வாதுக்கும், எதுக்கு? வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். அதாவது என்ன சொல்றாங்க? அவங்க கையை உடைக்கணும், அவங்க காலை உடைக்கணும். என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க நான் சொன்னேன் இங்க இருக்கிற ஜனங்க யாரும் வரமாட்டாங்க, அதனால வந்து இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் மனம் திரும்பணும்னு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா நீங்க அப்படி ஜெபிக்காதீங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரணும்னு ஜெபிச்சாதான் அவங்க கர்த்தர்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொன்னாருன்னா அப்படி ஜெபிக்க மாட்டேன். பிரச்சனை வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பிரச்சனைக்குள்ள தான் இருக்கிறாங்க, இன்னும் பிரச்சனை வரணும்னு நான் ஜெபிக்கணுமா? அப்படி அவங்க நான் ஜெபிச்சு
பிரச்சனை வரணும் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரை நீங்கள் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பணும். அன்றைக்கு யோவான் ஸ்நானன் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதே சொன்னாரே தவிர்த்து நீ அழிஞ்சு போனோம், நீ நாசமா போனோன்னு சொல்லவே இல்லையே. கரெக்டுங்களா இல்லையா? ஒரு ஊழியக்காரரே இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னார். கரெக்டுங்களா? அவங்களுக்கு பிரச்சனை வரணும்னு ஜெபிக்கணும், அப்போதான் வருவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை வந்தவங்க உயிரோட இல்லை, அதனால அந்த வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் என் ஜனங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிதான் நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறாரு. ஏன்னா நியாயாதிபதி நான் இல்லையே, நியாயாதிபதி கர்த்தர் தானே. அவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்னு பார்க்குறேன் தான். ஏன் பார்க்குறேன், ஏன் என்னை பார்க்க வைக்கிறாரு? நீ சொல்லியும் அவங்க கீழ்ப்படியில, உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ அவங்களுக்காக ஜெபிப்பேன்னு தானே பார்க்க வைக்கிறாரு. கரெக்டுங்களா இல்லையா? அவருக்கு ஒரு குழந்தை தவறு பண்ணுது, அதை நம்ம கண்டு பார்க்குதுன்னா, அம்மா தப்புமா செய்யாதமானு சொல்ல முடியலன்னா 2 போடு. கரெக்டுங்களா இல்லைங்களா? அதை விட்டு அழிஞ்சு போய் இன்னும் நினைப்போமா? அப்போ எந்த காரணத்துக்கு கொண்டோ நம் பட்டண ஜனங்களோ, நம் சபை ஜனங்களோ, நம் குடும்பத்தினரோ அழிஞ்சு போனோம், அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சாலே அதனால நம்முடைய உபவாசத்தை அவர் கேட்கவே மாட்டார். நம்ம உபவாச ஜபத்தில் நம்மளுடைய ஜபங்களை அவர் கேட்க மாட்டார். அதனால உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப என்ன சொல்றது, கர்த்தர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்ற போது நம்மை நாம் எங்கெங்க கரெக்ஷன் பண்ணணுமோ அங்கங்க கரெக்ஷன் பண்ணணும். சொன்ன போல மெக்கானிக் ஷெட்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஆணி துரு பிடிச்சிருக்குன்னு அப்படியே விட்டுறாங்களா? துரு பிடிச்ச ஆணிலேயே ஆயில் ஊத்துறாங்க. அந்த துரு பிடிச்ச ஆணியை தூக்கி போட்டுட்டு நல்ல ஸ்க்ரூவை தூக்கி போடுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வந்தாரு ஒரு கஸ்டமரு, துரு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு பைக் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தை யாரும் மாற்ற மாட்டாங்க. 14 வருஷம் 5 வருஷம் அப்படியே வச்சுனே இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் மாற்றுறதுக்கு மனசு வராது. அப்போ அது துரு பிடிச்சிருக்குன்னா ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுவார், அது மேலேயே ஆயில் ஊற்றி அனுப்புவார். அந்த துரு பிடிச்ச ஸ்க்ரூவை தூக்கி கீழே போட்டு ஒரு புது ஸ்க்ரூவை போட்டு ஆயிலை ஊற்றி அனுப்புவார். அவர் நல்ல மெக்கானிக்காக இருப்பார். கரெக்டுங்களா? ஏன்னா கஸ்டமரு நம்மளை நல்லா சொல்லணும், நம்மளை வாழ்த்தணும் அப்படின்னு நினைப்பார் ஒரு நல்ல மெக்கானிக். அப்போ கர்த்தர் மட்டும் அந்த துரு பிடிச்ச அழுக்கான குணத்து மேலேயே ஆசீர்வாதத்தை ஊற்றிக்கினே இருந்தாருன்னா நம் தேவன் என்ன நல்ல மெக்கானிக்காக இருப்பார்? நம் தேவன் நல்ல மேய்ப்பர், நல்ல சமாரியன், காயம் கட்டுகிறவர், ஆறுதல் செய்கிறவர். இருந்தாலும் துரு பிடிச்ச ஸ்க்ரூவை தூக்கி கீழே போடணும், நல்ல ஸ்க்ரூவை மாட்டணும். ஹல்லேலூயா. அப்போதான் அவர் ஆயில ஊத்துனா ஸ்மூத்தாக நம்ம வண்டி போகும். அப்போ யோனாவின் மனது எப்படியாக அவர் மாத்துறாரு? நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாங்காய் மரத்தில் ஒரு கல் அடிச்சா ஒரு மாங்காய் தான் விழும், 10 மாங்காய்லாம் விழாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானா மாங்காய் மரத்தில் இருக்கிற எல்லா மாங்காவே விழுந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். பாருங்க அவர் எப்படி யோனாவை வழி நடத்துறாருன்னு. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வசனம் படிப்போம். நம்ம அபிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். என்ன சொன்னாரா? விரோதமா பிரசங்கி. அவங்களுக்கு என்ன பண்ண? விரோதமானா பிரசங்கி அப்படின்னா நீ சொல்லு அவங்க கிட்ட. நீங்க 40 படிச்சுட்டார், அப்பதான் புரியும். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுது யோய்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். அது ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா? அவருக்கு தர்ஷீசுக்கு போகிறதுக்கு தான் விருப்பம், நினிவேக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதாவது அங்கே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்க, அங்கே போய் பிரசங்கம் பண்ணால் அவங்களாம் மனம் திரும்பிடுவாங்க, அவங்களாம் அழிஞ்சு போயிடணும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் அங்கே போகல. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. எப்படி உண்டாச்சா? பெரிய கொந்தளிப்பு உண்டாச்சுங்களாம்.
இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் செய்கிற செயல் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டையே என்ன பண்ணுது, அசைக்கிற மாதிரி அசைச்சு விட்டுருது. தப்பு பண்ணது யாரு? யோனா. ஆனா போட்டே அசைது. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன சொல்றது, ஒரு பெரிய இதுவாயிடுது. ஏன்னா அவங்க வந்து என்ன எடுத்துன்னு போயிருக்கிறாங்கப்பா, கப்பல்ல போறவங்க சும்மா போக மாட்டாங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் அடித்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். அவன் கையாட்டின்னு தான் போயிருக்கிறான். கர்த்தர் சமூகத்திலிருந்து விலகணும் என்பதற்காக கையாட்டின்னு தான் போயிருக்கிறான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கப்பல் வியாபாரம் செய்யறவங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்பிங் பண்றாங்க. கரெக்டுங்களா? நிறைய சரக்குகளை வச்சுன்னு இருக்கிறாங்க. அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா, மாங்காய் மரத்துல ஒரு கல்லை அடிக்கும் பொழுது ஒரு காய் நமக்கு விழும், ஆனா ஆண்டவர் பார்ப்பாரானா எல்லா காய் விழுன்ற மாதிரி அவரு யோனாவுக்கு புத்தி சொல்ற மாதிரி கப்பல்ல இருக்கிற எல்லாருக்குமே புத்தி சொன்னாரு. ஏன்னா கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே தன் தன் தேவனை நோக்கி, யாருமே கர்த்தரை நோக்கி கூப்பிடல, அவங்க வணங்குற கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை காட்ட விரும்பினாரு, அந்த கப்பல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே காட்ட விரும்பினாரு. நான் தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கின தேவன். நீங்க இன்னாதான் கூப்பிட்டாலும் அந்த கடல் அமைதல் ஆவாது, சமுத்திரம் அமைதல் ஆவாது, அந்த கொந்தளிப்பு மாறாது. நான் வந்தாதான், நான் வார்த்தை சொன்னாதான் மாறும். ஏன்னா நான் உண்டாக்கினது சமுத்திரம். ஹல்லேலூயா. அத அந்த கப்பல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் புத்தி சொல்ல வச்சாரு பாருங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். நான் அநேக தடவை சண்டே ஸ்கூல்ல சொல்லியிருக்கிறேன், யாருமே ஏசப்பாவை சுவாமின்னு சொல்லக்கூடாது. ஏசு அப்பான்னு தான் சொல்லணும், ஏசு அப்பான்னு தான் சொல்லணும், சாமின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசு சாமி ஏசு சாமி ஏசு சாமின்னு தான் சொல்லுவாங்க. வேதத்துல எங்கேயுமே ஏசு சாமின்னு எழுதப்படவே இல்லை. சாமி என்ற வார்த்தை இதை குறிக்குதுன்னா அந்நிய தேவர்களை தான் சாமி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்களுடைய கடவுளை நாங்கள் சாமி சாமி சாமின்னு தான் சொல்லுவோம். இந்த சாமி அந்த சாமி இந்த சாமின்னு தான் சொல்லுவோமே தவிர அப்பான்னு எந்த கடவுளையும் நாங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அல்ல. ஆனால் இயேசு மட்டும்தான் பிதாவை அப்பா என்று, பிதாவேன்னா அப்பான்னு அர்த்தம், அப்பான்னு கூப்பிட்டு தன்னையும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை தந்தருளினார் என்று புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல எபேசியர்ல எழுதியிருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு அப்பா என்று சொல்லி கொடுத்தார். எங்கிட்ட ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, அதாவது தப்பா பேசுறவங்க எல்லாருமே யாருன்னா ஊழியக்காரங்க தான். ஏன்னா ஊழியக்காரங்க வழியாதான் சபை விசுவாசிகளுக்கு போகுது. இன்னைக்கு ஒரு சபை விசுவாசி தவறா இருக்கிறாங்கன்னா அவங்க போதக சொல்ற வார்த்தை தான் சபை விசுவாசிகளுக்கு போகும். சொல்லுவாங்களே, பிள்ளை சரியில்லைன்னா சொல்லுவாங்க, அப்பா அம்மா சரியில்லைங்க பிள்ளை சரியில்லைன்னுவாங்க. அப்பா அம்மா கரெக்டா இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் கரெக்டா தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? என்ன பண்றாங்க, அந்த ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொல்றாங்க, ஒரு அம்மா, நீங்க போன்ல நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவை இனிமேல் அப்பான்னு கூப்பிடாதீங்கன்னாங்க. அவங்க நம்பரை நான் வச்சுட்டு இருந்தேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் வந்து யூடியூப்பில் உங்கள் செய்தி பார்த்தேன், நீங்கள் அப்பான்னு சொல்லாதீங்க. அப்போ நான் இன்னான்னு சொல்லணும்னு கேட்டேன். இல்லை நம்ம பிதாவை தான் அப்பான்னு கூப்பிடணும், இயேசுவை வந்து அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பைபிளை மோஸ்ட்டு படிங்க, நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் தப்பாக சொல்லி தராதீங்க, நீங்கள் உங்களாலே நீங்கள் நிறைய சபை விசுவாசிகளுக்கு தவறாக போதனை பண்ணுறீங்க, அது கர்த்தருக்கு பிரியலை சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஃபோனை வச்சு அவங்க நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அவங்க நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அவங்க நம்பரை டெல் பண்ணிட்டேன். அவ்வளோ நேரம் என் ஃபோனில் வச்சுட்டு இருந்தேன். அவங்க தவறான உபதேசம் செய்யும் பொழுது நான் என்ன பண்ணிட்டேன், நம்பரை டெல் பண்ணி பிளாக் பண்ணேன். இன்னைக்கு நிறைய சபைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா வார்த்தை தவறுன்னு தெரியும், தவறா போதிக்கிறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அங்கே தான் போவாங்க. கேட்டால் அம்மா சபையா அப்பா சபையா சித்தப்பா சபையா, தவறான போதனை இருக்குன்னா அங்கே போகக்கூடாது. நம்ம எதுக்காக சபைக்கு போகிறோம், எதுக்காக ஹோட்டல் போகிறோம், நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக ஹோட்டல் போவோம், பசிக்குது சாப்பிட்லான்னு போகிறோம். அடுத்த நாள் கறியை தூக்கி போடுறான்னு கண்ணுக்கு எதிர பார்க்குறோம், போய் சாப்பிட்டா இன்னும் ஆகும்.
அப்படியும் நான் அப்படிதான் போவேன்னா சரி, உனக்கு தான் எல்லாமே, நான் பலிப்படுதலாம் சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா இல்லையா? உணவை காட்டிலும் வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். இன்னைக்கு என் சந்ததி நல்லா இருக்கணும்னா வார்த்தை முக்கியம், நான் நல்லா இருக்கணும்னா வார்த்தை முக்கியம். வேதத்தில் இருக்கிற வார்த்தையை விட்டுட்டு வேற வார்த்தையை சொல்றாங்க, பேசுறாங்க அப்படின்னா நம்ம அதை உட்காந்து கேட்டுனே இருப்போமானா நம்மளே என்ன பண்றோம்? நேத்து கறியை சாப்பிட்றதுக்கு சமமானது. கரெக்டுங்களா? உணவை காட்டிலும் வார்த்தை முக்கியமானது. நம்ம என்ன பண்ணோம்? என்ன பாட்டு பாடினோம்? பெக்மன் செய்யாவது, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். எப்ப திருப்தி அடைவ? அறுசுவை உணவு உண்பது போல வார்த்தையை கேட்கும் போது, அந்த உபவாச ஜபத்துல நீ வார்த்தையை கேட்கும் போது அறுசுவை உணவு உண்பதை போல நான் திருப்தி அடைகிறேன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை தான் என் உடலுக்கு நல்ல மருந்து, அவர் வார்த்தை தான் என் உடலுக்கு உணவு. அது நம்ம எப்பவுமே சொல்ற பிள்ளைகளாக இருக்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். ஒரு குண்டா சாப்பாடு இருக்கு, ஒரு சோறாவா அமுக்கி பார்த்துன்னு இருக்கும். எல்லா சோறு எடுத்து கரண்டில வச்சு 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 அமுக்கி நிற்போமா? ஒரு சோறு எடுப்போம், வெந்துச்சா இல்லையா? வேகலை. 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம், வெந்துச்சா? வெந்துச்சு, வடிப்போம், முடிஞ்சு போச்சு. சபைக்கு போறோம், வார்த்தை சரியில்லை, அமாச ஜபம், கட்டு, பில்லி, சூனியம், மந்திரம், தகுடுன்றான். தயவு செஞ்சு சபையை மாற்றணும். புரியுதுங்களா இல்லையா? இப்படி கூட்டம் போயினே இருக்கிறதால தான் போதகர்களும் என்ன வேணாலும் போதிக்கலாம், விசுவாசிகளை எப்படி வேணாலும் இருக்க விடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான போதனைகள். எல்லா சபையும் சொல்ல வரல, அதை நான் திருத்தி சொல்லணும். எல்லா சபையும் தவறான போதனைகள் சொல்ல வரல. ஒரு சில சபைகளில் தவறான போதனைகள் இருக்கிறது. வேதத்தில் அல்லாத வார்த்தைகளை உபதேசித்து ஜனங்களை அடிமையாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எல்லாமே போதகர்கள் கர்த்தருக்கு கணக்கு சொல்லணும். இப்போ நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, யோனா என்ன பண்றாரு? அவர் கர்த்தருக்கு கணக்கு சொல்ல வேண்டிய நேரம் விட்டது. கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்யாமல், அதாவது நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீசுக்கு போறாரு. வேதத்தில் இருக்கிற வார்த்தையை பிரசங்கினா வேதத்தில் அல்லாத வார்த்தையை ஏன் பிரசங்கிக்கணும்? கரெக்டுங்களா இல்லையா? வேதத்தில் அல்லாத வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது. அப்படி வார்த்தையை பிரசங்கித்தால் கப்பல் ஆடும். நான் சொன்னேன், எங்க பாஸ்டர் கிட்ட, சபையில் ஆட்களே வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கண்ணீரா இருக்கு, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க தரமான வார்த்தையை சொல்றீங்க, அது போதும். ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டியது கர்த்தருடைய வேலை. எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்காதீங்க, எவ்வளவு தரமான வார்த்தையை சொல்றீங்கன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா ஆத்மா வரலையேன்னு கவலைப்படுறது உங்க வேலை கிடையாது. நம்ம கரெக்டாக வார்த்தையை சொல்றோமா, கொஞ்சம் பேருக்கு உண்மையா இருக்கிறோமான்னு மட்டும் பாருங்க. அப்படி என்ன பண்ணாங்க? எனக்கு மேலே இருக்கிறம்மா போதிச்சாங்க, எங்க பாஸ்டர்மா எனக்கு சொன்னாங்க. உண்மையா அந்த வார்த்தையை சொல்லும்போது கர்த்தரே எனக்கு சொன்னது போல இருக்குது. நம்ம ஏன் கவலை பண்ணோம்? கரெக்டுங்களா இல்லையா? எனக்கு 2 பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்ல உணவை சமைச்சு கொடுக்குறேன். 2 பிள்ளைங்க தானே, எப்படியாவது போதுன்னு நேற்று வச்ச சாப்பாடையா வச்சு கொடுக்குறேன். ஐயோ, 2 பிள்ளையா இருந்தாலும் சூடா சமைச்சு சூடா போட்டு சூடா கொடுக்குறேன். கரெக்டுங்களா இல்லையா? 4 பேரா இருந்தாலும் கர்த்தருடைய கண்மணிகள், கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா சொல்லணும். ஏதோ ஒன்று பதட்டி பேசுறது தப்பானது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடணும். யோனா கிட்ட என்ன சொன்னாரு? நீ நினிவேக்கு போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமா பேசு. ஏன் விரோதமா பேசுனாரு? அங்க இருக்கிற ஜனங்கள் பொல்லாதவர்களா இருக்கிறாங்க. நீ சொல்லு, 40 நாள்ல நினிவே அழியும், 40 நாள்ல நினிவே அழியும், மனம் திரும்புங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? எங்க ஜனம் மனம் திரும்பிட போறாங்கன்னு அவர் போல. அப்போ அவருக்கு ஒரு பாடத்தை அவர் சொல்லித்தராரு. அப்ப பாத்தீங்கன்னா, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து, 7ஆம் வசனம், நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. யாருக்கு பேருக்கு சீட்டு விழுந்ததுங்களா? யோனா பேருக்கு சீட்டு விழுந்தது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? சீட்டு குலுக்கி போறேன். இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு.
ஒரு நாளைக்கு ஒரு வசனம், ஒரு நாளைக்கு ஒரு வசனம், இன்றைய வேத வசனம் எல்லாமே கரெக்டு தான். நான் தப்புலாம் வசனத்தை எடுக்கிறது தப்பு இல்லை. அது எப்படி எடுக்கிறாங்கன்னா, பைபிளை திறப்பாங்களாம். நான் வீடியோ பார்த்தேன், அதான் சொல்கிறேன். பைபிளை திறப்பாங்களாம், ஒரு பேப்பர் எடுப்பாங்களாம், அதை குளிக்க போட்டு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. இதுதான் இன்னைக்கான வசனம். புரியுதுங்களா இல்லைங்களா? ஏதோ சீட்டு போடுற மாதிரி ஜனங்களுக்குள்ள புகுத்துறாங்க. சீட்டு போடுற மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து, அதாவது ஒரு குடுவைக்குள்ள நிறைய பேப்பருங்க, அந்த பேப்பர்ல ஒரு பேப்பரை எடுத்து வசனத்தை காட்டுவாங்களாம். அது என்னது குறிக்குது தெரியலையே. சீட்டு போடக்கூடாது. என் பிள்ளை இந்த காலேஜுக்கு போகணுமா, அந்த காலேஜுக்கு போகணுமா, என்னுடைய பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நாங்கள் வீடு இங்கே வாங்கணுமா அங்கே வாங்கணுமா. வீடு வாங்குறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி நல்லா வருதா, இங்கே கரண்ட் சப்ளை நல்லா வருதா, அதுதான் பார்க்கணுமே தவிர்த்து அதாவது என்ன சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. சீட்டு போட்டது யாருன்னா, அந்நிய கடவுளை அந்நிய தேவர்களை கும்பிட்றவங்க தான் வந்து என்ன பண்ணாங்களாம், சீட்டு போட்டாங்க. கர்த்தர் பிள்ளை வந்து சீட்டு போடலை, யோனா வந்து சீட்டு போடலை. கரெக்டுங்களா? அவங்க சீட்டு போட்டாங்க. உடனே நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க, சில காரியங்கள் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, குலுக்கி சீட்டு போடுறாங்க. அது தவறானது. சீட்டு போடவே கூடாது. சீட்டு போடுறவங்க யாருன்னா, பரிசுத்தாவினரே இல்லாதவங்க. நமக்குள்ள பரிசுத்தாவினர் இருக்கிறாரா? ஆமேன், ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்குமே சீட்டு போடக்கூடாது. புரியலையா? ஜெபம் பண்ணுங்க. இன்னும் புரியலையா? இன்னும் ஜெபம் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, சபையில் போதகர்கிட்ட கேளுங்க, இது பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த காலேஜ் சேர்க்கலாமா. சரி, கண்டிப்பாக சில பேருக்காக ஜெபிக்கிறது தவறு இல்லை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால ஜெபிக்கலாம். இந்த வியாபாரம் பண்ணலாமா, இந்த செய்யலாமான்னு ஜெபிக்கிறது, தீர்க்கதரிசனம் சொல்கிறது தவறுலாம் கிடையாது. ஆனால் சீட்டு போடுற காரியம் தவறானது. பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கும்போது சில காரியங்களை ஏன் சொல்கிறோன்னா, இப்போ யூடியூப் வாயிலாக கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் யாராவது பண்ணுறவங்களா இருக்கலாம். இது யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்புறம் பாருங்க 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று, உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் என்ன, நீ எந்த ஜாதியான் என்று கேட்டார்கள். 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பார்த்தீங்களா, அவன் எப்படிப்பட்டவனா? சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏசப்பாவை எப்படி நேசிக்கிறாங்களா? ரொம்ப நேசிக்கிறாங்களாம். ஆனால் சபைக்கு வரமாட்டான். ஏசப்பா இல்லைன்னா நான் இல்லவே இல்லை, அவரை நம்பினே இருக்கிறேன். சுத்த பொய். பாருங்க, பயபக்தி உள்ளவன்னு சொன்னான கீழ்ப்படிஞ்சானா? வாயில வர வார்த்தை என்னவோ கரெக்டா இருக்குது, ஆனா மனசுல கர்த்தருக்கு பிரியம் இல்லையே. உதடளவுல கர்த்தரை ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல, மனதளவிலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது தான் ஆராதனை. இதோ கடமைக்குன்னு உபவாசம் இருப்பது அல்ல. நான் என் கர்த்தரை உண்மையா ஆராதிக்கணும், என் கர்த்தரை நான் உண்மையா தேடணும், அவரனை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நான் ஒவ்வொரு நாளையும் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், இனிமேல் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லாத, இதுவரை ஆசீர்வதிச்சாரே அதுக்காக நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. இதுவரை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி சொல்லு. இனிமேல் அவர் நம்ம இன்னும் அதிகமா ஆசீர்வதிச்சு இன்னும் அதிகமா நன்றி சொல்ல வைப்பாரு. உதடளவுல சொல்றதுல என்ன இருக்கு? அவர் நான் பயபக்தி உள்ளவன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாம் உண்டாக்குன தேவனத்தில் பயபக்தி உள்ளவன் சொல்லிட்டாரு. ஆனா கீழ்ப்படியில. நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம்னா அது செய்கிற செயல்ல இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ அவங்க சொல்லும் போது சிரிச்சிருப்பாங்க, என்னப்பா சமுத்திரத்தையே உண்டாக்குன தேவன்னு சொல்ற, கீழ்ப்படியாம வந்திருக்கிற, பயபக்தி உள்ளவன்னு சொல்லியிருக்கிற. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ புறஜாதிகள் மத்தியிலே அவர் எப்படிப்பட்டவரா திகழ்ந்தார்? ஒரு நிமிஷம், ஒரு நிந்தை உள்ளவரா? நாங்கள் எங்கள் கடல் கப்பர் வந்து இப்படி ஆடுறதுக்கு எங்கள் சரக்குங்கள்லாம் போனதுக்கு காரணமே நீதானா? இன்னைக்கு புறஜாதிகள் மத்தியிலே கிறிஸ்துவர்கள் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு, புறஜாதிகள் உன் தேவன் எங்கே என்று சொல்லாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமான சாட்சி உள்ள ஒரு ஜீவிதம் வாழணும். நம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, சில காரியங்களே நாம் இச்சையிலே சிக்குள்ளும் பொழுது, புறஜாதிகள் என்ன சொல்றாங்க? உன் தேவன் எங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? ஏசுன்னு போற இன்னத்தப்பா கண்டன் கேட்குறாங்களா இல்லையா? ஆனால் நம் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது புறஜாதிகள் சொல்லுவாங்க, உன் தேவன் தான்ப்பா உண்மையுள்ள தேவன். கரெக்டுங்களா? நம்ம அப்படியா ஒரு சாட்சியா வாழணும். பாருங்க, அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடினவன் என்று
தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தா என்றார்கள். பாருங்க, இப்படியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்க, தூக்கி எடுத்துன்னு போயிட்டு கடலில் போட்டாதான் கப்பல் வந்து சமுத்திர கொந்தளிக்குது இல்லையா, அதெல்லாம் நிற்கும். ஏன்னா தூக்கி போட்டுருங்கன்னா அவங்களாம் பயந்துனே போய் போடுறாங்க. ஏன்னா கத்தர் மனுஷன் வேற சொல்லிட்டான், தீர்க்கதரிசி வேற, எபிரேயன் வேற, இவ்வளோ தூக்கி நம்ம போட்டால் இதை ஆயிட போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களாம், சாமின்னு சொன்னவங்க கத்தர்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். பார்த்தீங்களா? அப்பொழுது 15ஆம் வசனம் படிக்கிறேன். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அவ்வளோ நேரம் சாமி அப்படி சொன்னவங்க, சீட்டு போட்டவங்க, யோனாவை பார்த்து அவ்வளோ கேள்வி கேட்டவங்க, அவங்களுக்கு கர்த்தர் காட்டினாரு, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினவன் நான் தான் காட்டினார். அவ்வளோ நேரம் கொந்தளிச்சது. யோனாவை தூக்கி கீழே போட்ட கடலை போட்டவனே சமுத்திரம் அப்படியே அடங்கிச்சு. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணாங்க. என்ன பொருத்தனை பண்ணாங்க, அப்பா நான் ஜீவனன் போனா போதும்ப்பா, குடும்பத்தில் சேர்ந்தா போதும் அப்படின்னு புறஜாதிகள் பொருத்தனை பண்ணாங்களாம். இனி நம்ம சாட்சியா வைராகியமா வாழ்ந்தாதான் நம் குடும்பத்தில் இருக்கவங்க பொருத்தனை பண்ணுவாங்க. என்ன பொருத்தனை பண்ணுவாங்க, ஐயோ அவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவனு, நம்ம சுகமாயிட்டு பலன் பெற்றுக்கொண்டானா நம்ம சபையில் போய் சாட்சி சொல்லுவோம், கர்த்தருக்குன்னு நம்ம வைராகியமாக உற்சாகமாக கொடுப்போம், அந்த தேவனை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற பொருத்தனைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க. அதுக்கு நம்ம எப்படி வாழணும், கர்த்தருக்காக வைராகியமான சாட்சி உள்ள ஜீவிதம் நம்ம வாழணும். அப்போ 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோனாவை தூக்கி கடலை போட்டாங்க. கடலை போட்ட உடனே ஆண்டவர் அப்படியே விட்டாரா, இல்லையே. ஏன்னா நம்ம எல்லாருமே அவர் சித்தத்தை செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே சபைக்கு வருகிறவர்கள் அனைவரும் சித்தத்தை செய்யணும், சபைக்கு வருகிறவர்கள் அனைவரும் சித்தத்தை செய்யணும். நீங்களும் ஜெபம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்யணும்னு ஜெபிக்கிறோம். அப்போ கண்டிப்பா நம்ம அவர் சித்தத்தை செய்வோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை 75 வயசுல அழைத்தாரு, மோசேவை 80 வயசுல அழைத்தாரு. கரெக்டுங்களா? அப்போ நாம அவர் சித்தத்தை செய்யறதுக்கு வயசு ஒரு முக்கியமே கிடையாது. நம்ம எந்த வயதா இருந்தாலும் அவர் சித்தத்தை செய்ய முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கலாம். எரேமியா என்ன சொன்னாரு, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு என்னாரு. எரேமியா சின்ன பிள்ளையில அழைத்தாரு, தானியேல வாலிப பிள்ளையில. அப்படி எந்த வயதிலையும் அவர் நோக்கத்தையும் அவர் சித்தத்தையும் நம்மால் செய்ய முடியும். ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சித்தத்தை செய்யணுமே, அதனால என்ன பண்றாரு, ஒரு மீனை கட்டளையிடுறாரு. ஏன்னா மீனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வகையான துர்நாற்றம். அது மீனுக்குள்ள போனா எப்படிப்பட்டவங்களும் இறந்துடுவாங்க. ஆனால் அவர் மீனுக்குள்ள 3 நாள் தங்குறதுக்காக, ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்கள்லே அவர் ஜனங்க அடையாளம் கேட்கும்போது அவர் சொல்வார், யோனாவின் அடையாளமே அல்லாமல் உங்களுக்கு வேற அடையாளம் கிடையாது. யோனா 3 நாள் வயிற்றுல இருந்தது போல நானும் பூமியின் வயிற்றில் இருப்பேன் அப்படின்னு யோனாவின் அடையாளத்தை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நிழலாட்டமா இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா யோனா, இயேசு கிறிஸ்து எங்க, யோனா எங்க? அவர் கீழ்ப்படிந்தவர், இவர் கீழ்ப்படியாதவர். இருப்பினும் ஆண்டவர் நம்ம சொல்றாரு, அண்ணாளுக்கு நான் தகப்பன்னு சொல்றதுக்கு அவர் பெருமைப்படுறார். அப்போ நான் அவர் அப்பான்னு சொல்றதுக்கு நான் அதுக்கு தகுதியா நடந்துக்கணும்ல. கரெக்டுங்களா இல்லைங்களா? இப்போ நம்ம பேரே சொல்லுவோமே, அவர் நான் சொல்றாராம், நீங்கள் என் குமாரத்திகளா இருப்பீர்கள், நீங்கள் என் குமாரரா இருப்பீர்கள், நாங்கள் நடுவிலே உலாவுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவர் என்ன குமாரர் குமாரத்தின்னு சொல்றதுக்கு நான் தகுதி உள்ளவளா இருக்கிறேன்னா? கரெக்டுங்களா இல்லையா? நான் தகுதி உள்ளவளா இருக்கிறேன். நான் என்ன தகுதி? அவர் நான் MBBS படிக்கணும்னாரா, பிகாம் படிக்கணும்னு சொன்னாரா, இல்லை இந்த டிகிரி படிக்கணும்னு சொன்னாரா, இவ்வளோ பணம் வச்சிருக்கணும்னு சொன்னாரா? அவர் நம்மக்கிட்ட அந்த தகுதியெல்லாம் பார்க்கறது இல்லை. கீழ்ப்படிதல், என்னது கீழ்ப்படிதல், அந்த ஒரு தகுதி தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆதாமும் ஏவாளும் கெட்டு போனதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்ததுக்கு காரணம் கீழ்ப்படிதல். முந்தின ஆதாம் கீழ்ப்படியல, பிந்தின ஆதாம் கீழ்ப்படிந்தார்.
கரெக்டுங்களா? பிந்தின ஆதாம் கீழ்ப்படிதல் உள்ளவர். நம்ம இவங்கள குமாரர்கள் குமாரத்திகள்னு சொல்லணும்னா அதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும், கீழ்ப்படியணும். எந்த காரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கு வீட்டுல, நம்ம என்ன நினைக்கிறோம்? கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோமா நினைக்கலையா? உக்காருடா, உக்காடுறாங்களா? எழுதுடா, எழுதுறாங்களா? இங்கேயே இருடா, இருக்கிறாங்களா? நம்ம நினைக்கிறோம் சின்ன விஷயத்துல கூட, பிறந்த குழந்தை அழாதடா, கரெக்டுங்களா? கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம். அப்போ இப்போ பிறந்து இப்போ வளர்ந்த பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கும் போது அவர் நம்மளை எப்படி பார்த்துன்னு இருக்கிறாரு? தாயின் வயசுல இருந்து இந்நாள் வயசு வரைக்கும் பார்த்துன்னு இருக்கிறாரு. நம்ம கீழ்ப்படியணும்னு அவர் நினைக்க மாட்டாரா? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம கீழ்ப்படியணும்னு அவர் நினைக்க மாட்டாரா? அப்படி அவர் நினைச்சா தப்பா? கிடையாது. அப்போ யோனா கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு பக்கத்துல கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நீடிய சாந்தம் உள்ளவர். மீனை கட்டளையிட்டாரு, மீன் வயிற்றுக்குள்ள போனாரு. சில பேருக்கு சில காரியங்களை சொல்லுவாங்கல்ல, சொன்னா புரியாது, அச்சாதான் புரியும்மா மாதிரி அவர் அடி போடும் போது என்ன பண்றாரு? கையை கூப்பி அந்த மீன் வயிற்றுல ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? அவர் என்ன பொருத்தனை செலுத்துறாரு? நானோவெனில் 9ஆம் வசனம், நானோவெனில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொன்னாரு. பொருத்தனை செய்யல, பொருத்தனை பண்ணிக்கினாரு. நான் துதியை நான் செலுத்துறேன், என்ன செலுத்துறேன்? துதியை செலுத்துறேன், என் பொருத்தனையை நிறைவேற்றுறேன்னு சொல்லும் போதே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. சில காரியங்கள்ல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம், சில காரியங்கள்ல வியாதியிலே கட்டப்பட்டு இருக்கோம், சில குடும்பத்துல பிரச்சனையின் மத்தியில அப்படி இறுக்கி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, துதி பலிகளை உமக்கு நான் செலுத்துகிறேன் ஆண்டவரே நீங்க சொன்னாவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எப்போ பார்த்தாலும் வாய் திறந்தாவே நொய்யா 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 நொய்யான்னு அவங்கள பற்றி குறை, இவங்கள பற்றி குறை, இவங்கள பற்றி குறை, இவங்கள பற்றி குறை. ஆண்டவருக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு 2 பேர் பேச உக்காடுறீங்கன்னா மல்கியா வசனத்தில் எழுதியிருக்கு, 2 தேவ பிள்ளைகள் பேசும் பொழுது நான் அதை உற்று கேட்கிறேன். மல்கியா புஸ்தகத்தில் எழுதி இருக்கு, வேணா படிச்சு பாருங்க போயிட்டு. 2 தேவ பிள்ளைகள் பேசும்போது என்ன பண்ணாராம்? அது உத்து கேட்பாராம். 2 தேவ பிள்ளை உக்காந்துன்னு தேசத்துக்காக ஜெபிச்சுதுன்னா சந்தோஷப்படுவார். 2 தேவ பிள்ளையும் உக்காந்துக்கின்னு நொய்யா நொய்யா நொயன்னு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கின்னு அவங்கள பற்றி பேசிக்கின்னு இவங்கள பற்றி பேசினா ஆண்டவருக்கு காதுக்கு அது எப்படி இருக்கான்? என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? அதனால தயவு செய்து நம்ம யாரை பற்றியும் பேசக்கூடாது. அதுவும் 2 தேவ பிள்ளைகள் நேரில் பேசினாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி, இனிமேல் எனக்கு யாராவது ஃபோன் பண்ணுறதா இருந்தால் கவனமாக பேசணும். அவங்கள இவங்களை குறை சொல்கிறதா இருந்தால் எனக்கு ஃபோனே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்க. கரெக்டுங்களா? யாரை பற்றி நம்ம குறை சொல்லவே கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. எல்லாவற்றையும் நமக்கு விரோதமாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்க நாளைக்கே காலி, முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? இல்லை, துன்மார்களுடைய பலன் உன் கண்கள் காணும். உனக்கு விரோதமாக யாராவது செய்கிறாங்க, உனக்கு விரோதமாக யாராவது பேசுகிறாங்க, நீ கவலையே படாத. நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த ஆளே இருக்க மாட்டாங்க, பிசாசு இருக்கவே மாட்டாங்க. உன்னுடைய போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். முடிஞ்சு போச்சு. உன் உறவினராக இருந்தால் இருப்பாங்க, ரட்சிக்க பண்ணோம்ல இருந்தாலும் இருப்பாங்க, பிசாசாக இருந்தால் பாதாளத்துக்கு ஓடி போயிடுவோம். கரெக்டுங்களா? அதனால் யாரை பற்றி குறை சொல்லவே கூடாது. 2 தேவ பிள்ளை பேசும்போது கர்த்தர் கேட்டுனே இருப்பார். கரெக்டுங்களா? அப்போ பாருங்க, அவர் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றாரு. குறை சொல்றது ஆண்டுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்? யோனாவுக்கு குறை சொல்றது. ஏன்னா நினிவே பட்டின ஜனங்கள் சரியில்லை, அதுதானே போல அவரு அங்கே போகாததுக்கு காரணம் என்ன? நினிவே பட்டின ஜனங்கள் சரியில்லை. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதில் 2 செகண்ட்ல சொல்லி முடிச்சிடுறேன். பாருங்க, நினிவே ஜனங்களுக்கு போயிட்டு அவர் 40 நாள் என்ன பண்றாரு? ஆமாம், 40 நாள் உபவாசம் இருக்க சொல்லலை, 40 நாள் போயிட்டு ஒரு சொல்றாரு, நினிவே பட்டின ஜனங்கள் நீங்கள் அழிக்க போறீங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் உங்களை அவ்வளோதான், நீங்கள் பண்ணுற காரியம் கொடூரமாக இருக்குது. உண்மையாக பாவிகளுக்கு தான் பாவின்னு நல்லா தெரியும்.
கரெக்டுங்களா? பாருங்க, அவர் போய் சொன்ன உடனே என்ன நடக்குது? 5ஆம் வசனம், அப்பொழுது நினிவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும்னு சித்தம் இருக்கிறவங்க, நான் மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா உபவாசம் இருப்பாங்க. நான் பர்ஃபெக்ட், நான் பாவி அல்ல, நான் உபவாசம்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க உபவாச ஜபத்துக்கு வரமாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உபவாச ஜபத்துக்கு வரவங்க யாருன்னா, நான் மனம் திரும்பணும், கத்திரிடத்துல இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுன்றவங்க தான் உபவாசம் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க உபவாசம் இருக்க மாட்டாங்க. நினிவே ஜனங்கள் பண்ண அக்கிரமம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது 40 நாளில் பட்டணம் அழிய போகுது அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மனம் திருப்பிட்டாங்க. உடனே ராஜா முதல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஆடு மாடு குழந்தை குட்டி எல்லாத்துக்கும் உபவாசம். எல்லாம் என்ன பண்ணாங்க? ரெட்டு உடுத்தி சாம்பலில் உக்காந்துன்னு, ஐயோ நான் பண்ண தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் பார்க்குறாரு. ஓகே, கேன்சல். என்ன பண்ணிட்டாரு? கேன்சல் பண்ணிட்டாரு. இதுதான் நம்ம தேவனுடைய உள்ளம். இது யோனாவுக்கு நல்லா தெரியும். அவர் நீடிய கிருபையும் உள்ளவர், சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர்னு. கரெக்டுங்களா? அன்னைக்கு யோனாவுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உபவாசம் இருந்து ஜெபிச்சா அதுக்கு ஐயோ பாவத்துக்கு லைசன்ஸான்னு நினைக்க தேவையில்லை, பாவம் செய்ய முடியாது. ஏன்னா உபவாசம் இருந்து கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிறவங்க பாவம் செய்யணும்னு எண்ணம் வராது. பாவம் செய்யும் போது இல்லை, இது தவறு, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நம்ம செய்யக்கூடாது. கரெக்டுங்களா இல்லையா? இன்னைக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, நம்ம அதிகாரிகளை பற்றி எப்போ பேசுவோம், அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறோன்னா, இப்போது நல்ல ஃபேமிலியில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறுமே செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொண்டா அடுத்த முதலமைச்சர் அவங்க பிள்ளைங்க வருவாங்க. என் அப்பா முதலமைச்சர், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இல்லாத அட்டுழித்தை சேர்ந்தா அடுத்ததான் முதலமைச்சர் அவங்க வர முடியுமா? வரவே முடியாது. ஏன்னா அவங்கள எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ சாதாரண விவசாயி தப்பு பண்ணால் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பெரிய முதலமைச்சராக இருக்கிறவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க தப்பாக பேசினா கூட எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் தெரியும். இப்போ இருக்கிற மீடியாலாம் பார்த்தீங்கன்னா குனிஞ்சா ஃபோட்டோ, நிமுந்தா ஃபோட்டோ, உக்காந்தா ஃபோட்டோ, என்ன எடுத்தாலும் ஃபோட்டோ போட்டுனா பண்ணுவாங்க, யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. அதனால அதிகாரிகள் அரசியல்வாதிகளாக என்ன பேசினாலும் என்ன பண்ணோம், வீட்டில் உக்காந்து நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அவர் இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, பக்கத்தில் புள்ளி வைக்காமல் பேசிட்டாருன்னு கூட சொல்லிடுவாங்க. கரெக்டுங்களா? அதனால் ரொம்ப கவனமாக பேசுகிறோம். பாருங்க, அவங்க உபவாசம் இருந்தாங்க, ஜபம் பண்ணாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்க மீறுதல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. அதாவது ஒரு பட்டணத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சத்தி. அதில் ஆண்டவர் கணக்கு சொல்வாரு. வசனம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவன்களுக்கும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அப்போ அவங்க செய்யற உபவாசம் அவங்க ஆண்டவர் இறக்கம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ நம்ம உபவாசம் ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தார் கர்த்தர் இறக்கம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா இறக்கம் செய்வார். நம்மை நாம் தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்ம அறியாத ஜனங்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குமே ஏசப்பா என்ன பண்ணுவார்? இரக்கம் செய்வார். நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லிக்கணும்னா, போன வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம உறவினர்களுக்காக ஜெபிப்பது உண்டு தான். இருந்தாலும் போன வியாழக்கிழமையும் ஒவ்வொரு உறவினர்களுக்காக, ரத்த சம்பந்தங்களுக்காக எப்பவுமே பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ப்ரேயர் நடந்ததுங்க இல்லையா? வெள்ளிக்கிழமை என் கணவருக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய தம்பி, சித்தப்பா, எனக்கு மாமா வேணும், அவர் ஒரு பெரிய வீடில் இருட்டு ரூமில் ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாராம். அதை மாதிரி ஒரு கனவு வந்துச்சான். உடனே அவர் சொன்னார் என்கிட்ட, இது மாதிரி எங்கள் சித்தப்பா கத்துறாரு, இருட்டு ரூமில் கத்துறாரு. ஏன்னா எங்கள் தாத்தா கோயில் பூசாரியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய சித்தப்பா தான் அந்த கோயிலில் பூசாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் இருட்டு ரூமில் கத்துற மாதிரி கனவு வந்துச்சுங்களாம். இவருக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவரை போய் பார்க்கணும், எனக்கு இது மாதிரி கனவு வந்திருக்கு, அவருக்காக போய் ஜெபிக்கணும், என்னான்னு தெரியலன்னு சொன்னார். கரெக்டாக சனிக்கிழமை தூங்கி எழுந்திருக்கிறாரு. சனிக்கிழமை காலைல தூங்கி எழுந்திருக்கிறாரு. என்னது
அவருக்கு பிபியோ ஏதோ சுகர் பிபி ஏதோ இருந்திருக்கு போல். அப்படியே ஹை ஆகிட்டு அப்படியே மைக்கச்சு கீழே வந்துருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா போய் ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க, மூளையில் வந்து பிளாக் ஆகிருக்கு. நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட கை கால் விழுந்துட்டோம், நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்கன்னு டாக்டர் சொன்னாங்களாம். அப்போ பார்த்தீங்களா, அவர் கை கால் விழாதபடிக்கு ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணுறத கனவை கொடுத்து ஜெபிக்க வச்சார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அவங்களுடைய சித்தப்பாக்காக அவர் ஜெபிச்சார். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அவர் கை கால் விழாமல் கர்த்தர் காப்பாற்றினார். திங்கக்கிழமை போய் பார்த்தாரு, செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை போய் பார்த்தாரு. பார்த்ததுக்கு அவங்க புருஷனும் பொண்டாட்டி எங்கள் தான் அவங்களுடைய சித்தப்பா அப்படியே வாயை பார்க்குறாங்களாம், கண்ணு கூட இமைக்கலையாம். வார்த்தை அப்படி கவனமாக கேட்டாங்களாம், ஜெபம் பண்ணிக்கினாங்களாம். எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோ, எனக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணு. அப்போ பார்த்தீங்களா, ஆண்டவர் பாருங்கள், முன்னாடியே நம்ம செய்கிற ஒரு உபவாசத்தில் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தூரத்து சொந்தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. கரெக்டுங்களா? ஆண்டவர் வந்து அது அற்பமாக நினைக்கிறது கிடையாது. மனுஷங்க பார்வையில் வேணால் சும்மா லபான்னு கத்திக்கினே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு மற்றவங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்வையில் அற்பமானது கிடையாது. நம்ம ஜெபிக்கிற இந்த ஒரு 2 மணி நேரம் ஜபம் கர்த்தருடைய பார்வையிலே அற்பமான ஜபம் கிடையாது, அது ஆசீர்வாதமான ஜபம். அநேகரை கர்த்தர் கண்டையிலே கொண்டு வருகிற ஜபம், அது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஜபம். ஏன்னா சில பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது, இப்போ அவங்க சித்தப்பாக்க போய் ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியாது. இப்படி ஒரு காரியம் நடந்ததால அவருக்கு சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி எனக்கு முன்னாடி கனவு வந்து நான் அப்போ ஜெபிச்சேன், இது மாதிரி நடந்தது சொன்னீங்க. அப்போ அவர் சொல்கிறாராம், நான் 10 நிமிஷம் லேட்டாக போயிருந்தா கூட கை கால் விழுந்துட்டுருக்கோம். அப்போ அவங்களே எனக்காக ஜெபம் பண்ணு ஏசப்பா கிட்ட, நான் நல்லா இருக்கணும். கரெக்டுங்களா? இதுதான் நம்ம புறஜாதிகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணணும், சாட்சியாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையாகும். சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, யோனா ஒருவர் சென்று நினிவே பட்டணத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் ரட்சிக்கப்பட அவர்கள் உபவாசம் இருந்து தன்னை தாழ்த்தினார்கள். அப்பா, இன்றைக்கும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஜனங்கள் அனைவரும் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனை நோக்கி மனம் திரும்பணும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஆண்டவரே. என் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி யோனா நினிவே பட்டண ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு துதித்தார்களோ, அதுபோல கர்த்தாவே என் ஜனங்கள் எல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்வதை எங்கள் கண்கள் காணணும் ஆண்டவரே. அநேகரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற கர்த்தாவே, உம்முடைய பாத்திரமாக எங்களை மாற்றுங்கப்பா. ஒரு நாளும் ஒரு விசையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் செல்லாதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு ஒரு காவல் வையுங்கப்பா. இனி நாங்கள் பேசுகிற வார்த்தை, செய்கிற செயல்கள் எல்லாம் உமக்கு பிரியமாகட்டும் கர்த்தாவே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க சொல்லணும், நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நாங்க செய்யணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையோ, உமக்கு பிரியமில்லாத எந்த செயலோ நாங்கள் யோனா தீர்க்கதரிசியை போல கீழ்ப்படியாமல் செய்யக்கூடாதப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயையுள்ளவர், எங்களை கொண்டு பட்டணங்களை ரட்சிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம்ப்பா. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவர், மனுஷர்களால் பார்க்கக்கூடாத மகிமையான ஒளியிலே ஜோதியா வீற்றிருப்பவர், பாவத்தை பாராத சுத்த கண்டர், தி கிங் ஆஃப் கிங், தி ராஜாதி ராஜாவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்ற மகா பிரதான ஆசாரியர் நமக்காக இரவும் பகலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறவர், ஜெபம் பண்ணுகிறவர் அவர். ஹல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லி நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் அவர். வசனங்களை சொல்லி நமக்காக ஜெபிக்கிறார் அவர்.
தன் பிள்ளைகளுக்காக தன் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று நமக்காக இரவும் பகலும் பிதாவை பரிந்து பேசுகிற மத்தியஸ்தரா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வழக்காடுகிறவராய், ஆமென் ஆமென் ஆமென். பிதாவே, என் ஜனங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கேன், சகல கோத்திரத்துக்காகவும் சகல பாஷைக்காரருக்காகவும் சகல ஜனங்களுக்காகவும் ரத்தம் செஞ்சிருக்க பிதாவே, அவனுக்காக ஜீவனை கொடுத்திருக்க, அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் ரட்சிக்கப்படுறது சொல்லி நமக்கு விண்ணப்பம் செய்கிறார், ஜெபம் பண்றார் அவர். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் ஒருவனாக கட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல சொன்னாரே. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் செத்து மறைஞ்சு நரகத்தை விழுந்து கொண்டு இருக்காங்களே. அப்போ தேவ சித்தம் நிறைவேறணும், அது தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறணும். தேவன் சொன்னார், ஏன் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஏன் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நான் தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், விடுதலை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் சொன்னாரே. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தை நிமித்தம் நிறைவேற்றாதிருப்பாரா? எவரும் பொய்யறியாத தேவன், வாக்கு பயணவர், உண்மையிலா இருக்கிறாரே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். நீ நல்லவர், செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, எரிகோ மதுரை விலை செய்தவரே, பார்வோன் சேனை குதிரைகளை ரதங்களை கடலிலே திரையப்பு அணைந்து போட்டவரே. ஆமென். யுத்தத்தில் வல்லவரே, யெகோவா நிசி, சேனைகள் கர்த்தர், பரிசுத்தரே, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கர்த்தர், என்னை அல்லாமல் வேற தேவனே சொன்னீரே. நான் ஒருவரே தேவன், நான் ஒருவரே கர்த்தர், நான் ஒருவரே யெகோவா சொன்னீரே. நான் சர்வவல்லமையுள்ள தேவன் சொன்னீரே. ஆமென் ஆமென். ஏக சக்கராதிபதி, யூத ராஜ சிங்கம், ஆல்பா ஒமேகா, நாமமுள்ளவர், இருக்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா. புகழ்கிறோம் புகழ்கிறோம், புகழுங்க. அவர் நல்லவர் என்று புகழுங்க, அவர் வல்லவர் புகழுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. ஆமென். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். ஆமென். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்க சொன்னாரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திருக்கோளை கையில் என்று கொண்டிருக்க சொன்னீரே ராஜா. மரணமே கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை பரிகரித்தே. மூன்றாம் நாள் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் மகிமை நம்மளே கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்தில் மறுத்து போயிருக்காங்களே. மனசும் மாமிசும் விரும்புதலால் செய்து தேவனோட கோபாலுக்கு நீ தள்ளப்பட்டு இருக்காங்களே. பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லா ஜனங்களுக்கும் பிறக்கும் போதே தீர்ப்பு எழுதப்பட்டாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அவர்கள் பூமியில் என்ன தானம் தர்மம் செஞ்சாலும், புண்ணியங்கள் செஞ்சாலும், நல்ல காரியங்கள் செஞ்சாலும், என்னதான் பணத்தை சமாளிச்சாலும் ஒரு நாள் மரணம் சந்திக்கும் அவங்கள. அந்த மரண சந்திப்பு இயேசுவை அவங்க அறியாமல் மறுத்து போவார்கள். ஆனால் கண்டிப்பா இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும். யோவான் 3:17 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கல் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவரை தந்தவழி, இவர் இயேசுவை தந்தவழி இவ்வளவா நம் மீது அன்பு கூர்ந்தார். ஓ, அவர் மரணமாத்த வரல, பாவத்தில் வாழ்ந்த ஜனங்களை ரட்சிக்கப்படி வந்தார். அதாவது நாம ரட்சகர் சொல்லப்படுகிறது. ஆமென். இயேசு அந்த ரட்சிக்கிறவர், உன் பாவம் உனக்கு விடுதலை கொடுக்கிறவர், உன் சாபங்களை விடுதலை கொடுக்கிறவர். மனுஷகுமாரனை அல்லாமல் உங்களுக்கு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. யாரும் பாவத்தை, உன் கர்மத்தை, உன் தோஷத்தை நீக்க முடியாது. ஏரே நாமா ஷாகா நாமா பிரேப்ரஹாந்தோ ரியாஹாசா ப்ரோக்லாமே ஹாமாகா சத்ரு லே ஹராமா ஹஸ்ஸபியான் கனதே ரபஹோரா நபாதினி நிமி கலதோ ரபஹாது ரிலிமா கரபா ஓப்ராமோபனி நிமி ஹத்துரு ரஹா சாபா கனதே. ஓ பரிசுத்த ஆவியானவரே,
உயிர்ப்பிக்கிறவரே, எங்களுக்குள் உலாவே எங்கள் தேவனாய் இருப்பவரே, எங்களுக்கு தங்கி வாசம் செய்கிறவரே. ஆமென், ஆமென். சகல சத்தியத்துக்குள்ளும் நீங்கள் போதித்து நடத்துகிறவரே அப்பா, எங்களுக்காக ஜெபிக்கிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. வாக்கு கணக்காக பெருமூச்சுகளோடு தேவனிடத்தில் ரகசிய பேச வைக்கிறவர் அப்பா, பக்தி விருத்தி உண்டாக செய்கிறவரே. தகப்பனே, என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, என் தேச ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தமிழ்நாடு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த திருவள்ளூர் மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கமலபாளையம், இந்த மதுராவசி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. என் உற்றா உறவினர்கள், என் ரத்த சம்பந்தமான ஜனங்கள் அப்ப, என் நண்பர்களுக்காக, என் நைபர்ஸ்க்காக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே அப்பா, அவன் மறுத்து போவது சுத்தம் இல்லை ராஜா, நரகத்து போவது தேவை சுத்தம் இல்லையே தகப்பனே. நரக பிசாசுக்காக உண்டாகப்பட்டது ஆண்டவரே அப்பா, அவனுக்கு கூட்டத்துக்காக உண்டாகப்பட்டது அப்பா. ஆனா பிசாசம் தகப்பனை ஜனங்கள் ஏமாற்றி பாவத்தில் தள்ளி அவன் மனத்தை பிறப்பித்து நரகத்தை தள்ளி கொண்டு இருக்க ஆண்டவரே. ராபா தூராபா லாகாபா ஷாதாரா நாபா ரீமா தூரா நஹந்தரபா. ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை தந்துள்ளோம் ராஜா. ஆமென், ஆமென். அப்பா, நீ சொன்னீரே ராஜா, இயேசு பூமியில் சொன்னீரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என் எல்லாமே பிதாவிடத்தில் ஒருவரும் வரான்னு சொன்னீங்க தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண அடைவது சொன்னீங்களப்பா. அவர் சொன்னாரு, நான் மதமாத்த வரல, நான் சமயம் கட்டு வரல சொல்லல. அவரு, நான் உன்னை தேடி வந்ததே உன் பாவத்தை விலக்கி அது மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உனக்கு நீதியும் ஜீவனை ரட்சிக்க கொடுக்கும் வந்தார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை. இவரே வழி, இவரே சத்தியம், இவரே ஜீவனமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே அப்பா, என் ஜனங்களோட ஆவியை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. பாவத்துல மறுத்து போயிருக்கிற உள்ளாத மனுஷனோடு ஆவியை உயிர்ப்பிங்க ஆவியானவரே, ஆவியை தொடுவீராக ஆண்டவரே. ஓ உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த சாவுக்கேவாத சடலங்களை உயிர்ப்பிப்பீராக ராஜா, உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை அறிவினாலே நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக ராஜா. ராஜா ராணா ரேபா ரூரே மேகாபாரா ராசாபா காரா நேபா தூரே நீமே காலாஹோ. மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன சொன்னீங்களப்பா. மனுஷன் தன் ஜீவனுக்கீடாய் எண்ணத்தை செலுத்துவான் கொடுக்க சொன்னீங்களா ராஜா. ஹல்லேலூயா. இழந்ததை தேடவே ரட்சிக்கவே மனுஷகுமாரன் நீ சொன்னீங்க, நானே வானத்தில் வந்த மெய்யான வழி சொன்னீங்களப்பா. இருவருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாக சொன்னீங்க கர்த்தாவே. உண்மை கண்டறிய என் ஜனங்கள் கண்கள் திறந்தவரும் அப்பா, மனக்கண்கள் திறந்தவரும் உள்ளால் மனுஷன் விழிப்பிறாங்க, விழிப்பிக்கிற ஆவியானவரே விழிப்பிறாங்க. ஜெபிக்கிற வேலையில தொழுதம் உண்டாகட்டும், தொழுதம் உண்டாகட்டும், தொழுதம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி என் கரும் குறுகி போகவே சொன்னீரே, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவே சொன்னீரே. நீங்க நின்று கொண்டு கர்த்தத்தை ரட்சிப்பை பாருங்கள், நான் வானத்தை உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் சொன்னீரே. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பாருங்கள் சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரட்சகரே, எங்க மீட்பரே, என் தேவனே, எங்க ஆண்டவரே அப்பா, ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே நீ சொன்னீரே, என் நாமம் ஜெபத்தை கேட்போம் சொன்னீங்க தகப்பனே. நான் உயர்த்தப்படும் போது எல்லோரும் எடுத்துக் கொள்வேன் சொன்னீரே. நான் மாம்சமான யாருக்கும் தேவனாய் கர்த்தரல்லவோ சொன்னீங்க தகப்பனே. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ சொன்னீரே. நாங்கள் சொல்கிறோம், தேவனால கூடாத காரியம் உண்டு அப்பா. பலவீன வாக்கியம் பலவீனமாகிலும் ரட்சிப்பதும் லேசான காரியம், ரட்சிப்பதும் லேசான காரியம், அற்ப காரியமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, என் ஜனங்கள் ராஜா
அல்லது பக்தி வைராகியம் அப்பா, சடங்குகளை பின்பற்ற ஜனங்கள், பாரம்பரிய பின்பற்ற ஜனங்கள் அப்பா, மனத்தை பின்பற்ற ஜனங்கள் அப்பா, ஜாதியை பின்பற்ற ஜனங்கள் மனம் திருமண தகப்பனே தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விக்கிரக சீயை வதிவிட்டு கர்த்தரே தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா முழங்காலும் முழங்கட்டும், எல்லா நாவுகள் வழக்க செய்யட்டும், இயேசுவே ஆண்டவர் என்று. ஆமென் 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 ஆமென். ஓ ராலமா ஹந்தோரனபோ ரே கராலபா சாதுரனிமோ ரே ஹந்தோ ரஹந்தோரனபா. நீரே வானத்திலும் பூமியிலும் அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர் சொன்னீரே ராஜா. ஓ அற்புதங்கள் காணட்டும். மனுஷகுமார் என்று விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆணைகள் சொன்னீரே ராஜா. நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சமாதானம் இந்த இயேசு தருகிறார், இயேசுவை நேசிக்கிறார். பிரியமானவரே, சகோதரியே, சகோதரனே, அம்மா அப்பா பெரியவர்களே, இந்த இயேசுவை நேசிக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், மூன்றாவது உயிரோடு எழுந்தவர், இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பாவத்திலிருந்து, உன் கர்மத்திலிருந்து இதுதான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். எந்த ஒரு மாட்டின் ரத்தமோ ஆட்டின் ரத்தமோ உன் பாவத்தை கழுவ முடியாது, உன் கர்மத்தை மாற்ற முடியாது, உன் தோஷத்தை நீக்க முடியாது, உன் சாபத்தை நீக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆரே மாகாதாராபா லே தபா தூரனாபா ரே ஹந்தோ ரியா ஹலாதாரானாபோ. மனுஷகுமாரன் அப்பா இழந்த தேடமே ரட்சிக்கவே நீ பூமிக்கு வந்தீங்க அப்பனே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு தெரியுது, நீ பாவி தெரியுது, உனக்கு எனக்கு பாவம் இருக்கு உனக்கு தெரியுது, அதற்காக ஓடிக்கொண்டிருக்க. நீ அது பாவத்தை வெளியே வந்துடணும். கடவுள் கோபம் வீட்டுல இருக்கு, கடவுள் கோபம் தனியாக நீ பரிகாரம் செய்யற, உன் முடிய கொடுக்கிற, ஆளு தான பண்ற, உன் உடைய மாத்துற, நடியா நடக்கிற, குத்திக்கிற, உன் ரத்தத்தை நீ சிந்துற. ஏன் செய்யற? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், சாபம் நீங்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், அது விரும்புறியே. ஆனா உனக்கு சொந்த கிரியை செஞ்சு இந்த தேவனை சேர முடியாது, நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அது கல்வாரி சிலுவை, இயேசுவே உனக்காக அது கல்வாரி சிலுவையில பரிகாரம் செஞ்சிருக்கிறாரே, உனக்கா பரிகாரம் செஞ்சிருக்கிறாரே. பிரியமான அவரே உன் பரிகாரி. கர்த்தர் சொன்னாரு, நானே உன் பரிகாரி கர்த்தர் என்று. அவர் கல்வாரி சிலுவையில என்ன செஞ்சாரு நம்பினீங்கன்னா, என் பாவத்தை சுமந்தாரு, என் சாபத்தை சுமந்தாரு, எனக்கு பரிகாரம் செஞ்சுட்டாரு, நீ நம்பலனா ரட்சிப்பு உண்டாகும், நீதி உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவன் ஒருவரும் புறமே தள்ளுவதில்லை, இவர் ஒருவரும் புறமே தள்ளுவதில்லை. இவர் சொன்னாரு, எல்லோரும் நேசிக்கிற சொன்னாரு, ஆனால் ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேன், காரணம் கேளுகத்தால் எடுத்துக் கொள்கிறேன் சொன்னாரு. தேவனே ஓசியாக சொன்னீங்களப்பா, அன்பில் கயிற்றினால் எடுத்துக் கொள்ள சொன்னீங்க ராஜா. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் ஆழம் நீளம் என்று அறிவு கட்டாத அன்பை அன்பு கழட்டமே ஆவியானவரே, அன்பு கழட்டும் ஐயா, பெருதம் உண்டாகட்டும் அப்பா, ரட்சிப்பு உண்டாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே, அதிகாரிகள் பிரபுக்கள் ராஜா, எல்லா குடும்பத்தையும் ராஜா, எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பமாக ராஜா, பெற்றோர்கள் எல்லோரும், பிள்ளைகள் எல்லோரும், கணவன் மனைவி எல்லோரும் குடும்பமாக இயேசு ஏற்றுக்கொள்ளட்டும் ராஜா. ஆமென் ஆமென் தகப்பனே. அப்பா சமாதானம் நீங்க தான் கொடுக்குறீங்கப்பா. நீங்க ஜன வருத்தத்தோடு சுத்தி கொண்டு இருக்காங்கப்பா, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்கப்பா, வியாதிகளை மறுத்து கொண்டு இருக்காங்கப்பா, கடல்ல முழுகி கொண்டு இருக்காங்கப்பா. அவர் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னாரே. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிறவர், உன் வேதனை அறிந்தவர், கண்டிப்பாக நன்மை செய்வார். சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார் உனக்காக. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி மங்கி எரிய உன் வாழ்க்கையை அழைக்க மாட்டாரு, கொழுந்து விட்டு பிரகாசமாக எரிய செய்வார் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவர் நல்லவர் நல்லவர், இயேசு நல்லவர். ஓகே, கோடான கொடி சோதரன் ராஜா. சபிக்கப்பட்ட பார்வோன் ஆவி ஆண்டவரே அப்பா, ஜனங்களை அடிமைப்படுத்தி அப்பா கண்களை குருடாக்கி வச்சிருக்காரு ராஜா. அப்பா தேவன காரியம் அறியாதவனுக்கு அப்பா கட்டி போட்டு வச்சிருக்காரு ராஜா.
அதான் நீ மோசே அனுப்புறீங்கப்பா. அப்பா உங்களுடைய ஜனங்கள் விடுதலையாக்க முடியும் ராஜா. அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களை எகிப்து விடுதலையாக்க முடியும். பார்வோன் கிட்ட பேச முடியும் ராஜா. உங்களுடைய தாசராக மோசே அனுப்புறீங்க ராஜா. நீ பேசு, எனக்கு ஆராதனை செய்யும்படி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி, பலியை செலுத்தும்படி ஜனங்களை கொண்டு வர சொன்னீரே, ஜனங்களை கொண்டு வர சொன்னீரப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ராஜா இப்போது கூட உங்க குடும்பத்துல நீங்க ரட்சிக்கப்பட விரும்புறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? அவர் ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்க சொந்த ஜனங்களுக்காக ஜெபிங்க, உங்க அப்பா அம்மாக்காக ஜெபிங்க, யார் ரட்சிக்கப்படாத அவங்களுக்காக ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். இவங்க ஜெபிக்கிற நேரம் இது விட்டுறாதீங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பார்வோன் கிட்ட இருந்து, பிசாசு கிட்ட இருந்து விடுதலையாக்க ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். பிசாசே, பொய்யனே, சபிக்கப்பட்ட பழைய வலு சர்ப்பமே, தள்ளப்பட்டவனே, பொய்யனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு, என் பெற்றோர்களை விட்டுவிடு, என் சொந்தத்தை விட்டுவிடு, என் ரத்த சகோதர ஜனங்களை விட்டுவிடு. பார்வோன் ஆவியே, ஜீவனை ஆராதிக்க, கர்த்தரை ஆராதிக்க போக, இயேசுவை ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. அடிமைத்தனத்தின் ஆவியே, விக்கிரகத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு, என் பெற்றோரை விட்டுவிடு, என் சகோதரரை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். என் ஜனங்கள் அதிகாரம் கிடையாது. அந்த ஜனங்களுக்கு இயேசு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. ஓ, அந்த கல்வாரி சிலுவை பிசாசே, உன் அதிகாரம் பறிக்கப்பட்டது. என் கர்த்தர் வெளியேறவோ கோலமாக்கி உன் தலையை அசுக்கிறாரு, உன் அதிகாரத்தை ஒழுங்கு கொண்டாரு. ஏ கபாதாரா லாதாராபா சேகலாபோ ரே மஹந்தரோ லே ஹாதரலா சகலபோ. பிசாசே, என் ஜனங்களை வெட்டுவிடு. வடக்கு நோக்கி கொடு என்றும், கிழக்கு நோக்கி வைக்கிறார் என்றும் சகாய ஜனங்களும் ஏகமாய் கொடு. ஜீசஸ் ரவுசா திருச்சபைக்கு வரும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஓ பார்வோன் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். தலைக்கெல்லாம் இயேசு நாமத்துக்கு கொண்டு வருகிறேன். என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனத்தில் ஆராதிக்க போக, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. ஓ, மனக்கடிதம் மாறட்டும், மனக்கடிதம் மாறட்டும். கல்லால் இருந்து ஒடுக்கப்படுவதாக மாமுசமான இருதயத்தை ஊற்றுங்க ராஜா. ஓ, மாமுச இருதயத்தை விளையுங்க ராஜா. சந்திரன் இருத்து விளையுங்க ஆண்டவரே. நான் கடைசி நாட்கள் மாமுசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்று சொன்னீங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் புறஜாதிகளுக்கும் அந்நியருக்கும் தேவனோ சொன்னீங்க ராஜா. ஆம், நான் புறஜாதிகளுக்கும் தேவன் சொன்னீங்களப்பா. ராக்லா தோரா நாமா தேவி நாகாந்தோ ராதாரநாபா. தேவ சித்தம் வருவதாக, தேவ ராஜ்யம் வருவதாக. லட்சத்தை அறிவிக்கப்படு மிகாவே தேவசாலை, லட்சத்தை காஸ்பல் அறிவிக்கப்படு மிகாவே தேவசாலை. ஒவ்வொரு சந்திப்பதாக சந்திப்பதாக இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும்படி ஓ லட்சத்தை அறிவிக்கப்படுவார்களாகப்பா. இந்த சபைக்கு அனுப்புங்க தேவ தூதர்களே, இந்த ஜீசஸ் சபை ஜனங்கள் அனுப்புங்க. ஓ, பேசிருந்து புண்ணிய அறிவிக்கும்படி அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை, மகத்துவத்தை, தேவன் அன்பையும் பரிகாரத்தையும் ஓ விவரித்து சொல்லும்படி ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாக. மாந்த நீரெடுத்து வாங்கிட்டு கதறுவது போல, புறாக்கள் பறக்கள் தீவித்து வருவது போல என் ஜனங்கள் ஏகமாய் கூடி வருவார்களாகப்பா. ஓ, சபை நிரப்பப்படுவதாகப்பா. எல்லோரும் மனம் திரும்பி, மனம் திரும்பி தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் ராஜா. உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. எப்படி செய்வதற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பாவே. நீ நல்லவர், நல்லவர் அப்பா. அடுத்ததாக நம்ம மருத்துவமனை ஊழியத்துக்காக ஜெபிக்க போறோம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. அநேகர் மருத்துவம், பலவிதமான வியாதிகள், அநேக மருந்த தருவலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எத்தனோ பிறந்த குழந்தைங்க, சிறு பிள்ளைங்க, முதியவர்கள், வாலிபர்கள் பலவித பிரச்சனைகள் இன்னைக்கு வியாதியில இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல மருந்து தர முடியல, சுகம் தர முடியல. டாக்டர் டைம் குறிச்சிட்டாங்க, டாக்டர் குறிச்சிட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்க ஜனங்க இன்னைக்கு. அது ஜனங்களுக்கா ஜெபிக்கலாமா? கர்ராபா லா கர்ராபா ரேகா மாத்து ராகாபா ரீமா தூரி நீமேகாபா. ஓ, நீங்க ஜனங்களுக்கா ஜெபிக்கும் போது கத்தும் சிறையை மாற்றுவார் அவர்.
உன் குடும்பத்தில் உன் ஜன கட்டுகள் வரையும், உன் ஜனகத்தில் நுகங்கள் முடியும். ராக்கா பாது ரானா பாதீனி நிமி கபகரலா ரபரோ மஹம்பரோ லஸ்மாசே ராகனமா ஹந்தியா கலாதோ ரப் ஹப்து ரப் ஹந்தன நம பிரபோ ரபலே மஹபா ராஹதே. ஆண்டவரே அப்பா இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, என் தகப்பன் பூமியில் இருக்கும் போது இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்கள் அப்பா அந்த மனதுருகி மனது தொட்டிலே பாண்டவரே, என் சித்தம் உண்டு நீ சுத்தமாக சொன்னீரே ராஜா. தகப்பனே அப்பா உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் நீ சமயமா இருக்க சொன்னீங்களே ராஜா. ஆபத்து காலத்தை நோக்கி நீ கூப்பிடு, நான் அவன் விடுதலாக்கியல் சொன்னீரே. நீ அறியாததும் நீ எட்டாத பெரிய காரியமே நான் தேவைன்னு சொன்னீரே ராஜா. அப்பா தகப்பனே இப்ப ஹாஸ்பிட்டல் கூட இயேசுவே எனக்கு இலக்கம் செய்யுங்க சொல்றாங்க ஜனங்கள் ராஜா. அப்பா உங்க நாம ஜனங்க அநேகர் பலவீனத்தில் இருக்காங்கப்பா. சில பேர் சொல்றாங்க, ஐயோ கடவுள் இருக்கிறாரா, கடவுள் வந்து இந்த குழந்தை காப்பாற்ற மாட்டாரா, நீ ஜனங்க நீ சொல்லிக் கொண்டு இருக்காங்க. அப்பா நீ சொல்லுங்க, நானே தேவன் சொல்லுங்க ராஜா, நானே தேவன் சொன்னீங்களப்பா. நீ காண்பீங்க ராஜா, நீரே தேவன் என்று, நீரே பரிகாரி என்று, நீரே மருத்துவர் என்று, நீரே டாக்டர் என்று நீ சொன்னீரே. நாம் யோகவா ராப்பா, நாம் யோகவா ராப்பா, நான் பரிகாரி, மெய்யாகவே மெய்யாகவே நான் பார்வையேற்றுக் கொண்டு உன் மேலே சுமந்தே சொன்னீரேப்பா. என் தலைமுகளால் நீங்கள் குணமானீர்கள். நான் குணமாக்குவேன், நான் குணமாக்கும் கர்த்தர். I am the healer. My name of Jesus Christ. Rokora rokora rekabahora. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த சாவுக்கான சரீரங்கள் உயிர் பெறுவதாக ஜீவனை கொண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே, ஜீவனை கொண்டு கொள்ளட்டும் அப்பா. ஓ ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா, இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ கலந்து அதிசயத்தை காணட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் ஒவ்வொரு பாவம் மரணம் எங்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ராஜா, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எலும்புகள் நரம்புகள் ரத்தணுக்கள் லிவர் ஹார்ட் லென்ஸ் மூளை பகுதி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு ஆர்கனும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்து போன உறுப்புகளே, இயேசு கிறிஸ்து வார்த்தை கேளுங்கள், உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. The name of Jesus சுகம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே. தீமா காலாபா ரேபா கோராமா ஹந்தோ மக்கானாமா சேலாஹாதோரா லேகானாகு லே ஹப்ரா. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் சொல்லுகிறேன் ஆண்டவரே. பலவீனத்திலே என் பலன் பூரணமாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் முதியோர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெய்வீக சுகம், மறுவாழ்வு, நித்திய ஜீவன், ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க் யூ டாடி, தேங்க் யூ அப்பா. நன்றி இயேசுவே. வார்த்தை அறிவு சுகமாக்குறவர் நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்னீங்களப்பா. உன் விசுவாசம் பெரிது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப சொன்னது. அதுவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நேரத்தில் நீ அநேக தொட்டு இருக்கீங்க, அநேக சுகமாக்கி இருக்கீங்கப்பா. நான் எல்லாம் கூட விசுவாசிக்கிறேன், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கேன் சொன்னீரேன். என்னை விசுவாசிக்க மறுத்தாலும் நிலைப்பான் சொன்னீரேன் ராஜா. உங்க கோடி கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. திருமணமாக ஜனங்களுக்காக ஜெபிக்கலாமா? தேங்க்யூ அப்பா, சோத்திரம். ஓ தேவனே நன்றி அப்பா. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து ஆதாம் கேட்டு ஏவாளை கொடுத்தீரே. ஆதாமே நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாரும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்கிறேன் ஆசீர்வதித்தீரே ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். இசப்பா நீ அநேகர் அப்பா சகோதரிகள் சகோதரர் அப்பானவரே, இன்னும் திருமணம் ஆகலையே, பெற்றோர்கள் தவிக்கிறாங்க ராஜா. இன்னும் மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, இன்னும் மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, வயசாக எந்த வரலாம் இன்னும் வரலையே, இவ் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு அநேக கவலை கண்ணீரோடு இருக்காங்கப்பா ராஜா. நாங்க சொல்லிக்கிறோம் அப்பா, ஏற்ற நேரத்துல சகோதரியே உனக்கு இறக்கம் உண்டு, ஏற்ற நேரத்தில் சகோதரனே உனக்கு தயவு உண்டு, நீ தேவர்களும் இறக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நீ தனிமையா இருப்பது தேவ சித்தம் கிடையாது. நீ பழகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். இதுவே இயேசு சித்தம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்ல ஒரு வரனை கொண்டு வருவீர்களாகப்பா. ஆண்டவரே நல்ல துணையை கொண்டு வருவீர்களாகப்பா.
நல்ல ஒரு மனவாளை கொண்டு வருவீராக ஆண்டவரே. அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து பரிசுத்த சந்ததி உண்டாகும்படி கர்த்தர் பெருகச் செய்வீராகப்பா. சோத்திரம் துக்கம் சந்தோஷமா மாறட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாக வேலையில்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். சோத்திரம், சோத்திரங்க அப்பாவே. சப்பா பாய், வேலையில்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான்ப்பா. சில பேர் வேலைக்கு போறாங்க, ஆனா அது போதுமான வருமானம் இல்லை கர்த்தாவே. அதான் வட்டிக்கு வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க, லோன் வாங்குறாங்க. இப்போ இந்த கடன் அடைக்க அந்த கடை, அந்த கடை, இந்த கடை ராஜா. இப்போ ரொட்டேஷன் பண்ணி கடனை சிக்கிக் கொள்றாங்க ராஜா. அப்பா நிம்மதி போயிடுது. அதுவரை சமாதானம் இருக்க முடியல. வீட்டு பிரச்சனைங்க. அப்பா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சில பேர் ஊர் விட்டு ஓடி போயிடுறாங்கப்பா. அதுவரை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரப்பா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் உதவி உங்களுடைய யாருப்பா உதவி செய்வார் ராஜா. அதுவரை என் ஜனங்கள் ஞானமா நடந்து கொள்ள அப்பா. கொஞ்சம் பணமா இருக்கலாம்ப்பா, கொஞ்சம் வருமானம் தான் கைக்கு வருது, பரவாயில்ல. அதுவரை நீங்க அப்பா அன்னைக்கு ராஜா ஆண்டவரே 2 மீன் 5 அப்பத்தை நீங்க பெருக செஞ்சு கொடுத்தீங்கப்பா. 12 கூடைகளை மிச்சம் எடுத்தாங்கப்பா. அதே போல கர்த்தாவே கொஞ்சம் வருமானம் இருக்கலாம், என் தேவன் பெருக பெருக்கத்தும் தேவன் அது பெருக செஞ்சு ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டு திருப்தியாகி மிச்சம் எடுத்து அநேகம் கொடுக்கத்தக்கதாய் இனி நீ கடன் வாங்காதப்பா சொன்னீங்களப்பா. இவங்க கடன் கொடுக்கும்படி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீ கையில் ஆசீர்வதிப்பேன் சொல்லி பாக்கியம் நன்மை அவர்களுக்கு உண்டாயிருக்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு கடன் பலப்படுத்துங்கப்பா. தொழில் செய்பவர்கள், சொந்தமாக வியாபாரம் செய்கிறவர்கள், அவன் கடன்கள் ஆசிரியங்க. வியாபாரம் பெருக்கம் உண்டாகட்டும், வியாபாரம் பெருக்கம் உண்டாகட்டும். ஓ குறைவெல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் சொல்லி அது கூட்ட மாட்டீங்க. உனக்கு நன்றி ராஜா. ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு ராஜா. சோதரம் சோதரம் கர்த்தாவே, நன்றி நன்றி. சப்பா ஒரு ராஜா எங்க சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமா நடக்கிற உபாச கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது யாரெல்லாம் கலந்து கொள்றாங்களோ அப்பா அதுல பலனை பெற்றுக்கொள்ளும் ராஜா. அவங்களும் பிள்ளைகளும் சந்ததியும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்ததுக்காக விருந்தையா போகாதவருக்கானவரு அவங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. மனவிருப்பெல்லாம் நிறைவேறட்டும் ஐயா. கர்த்தருக்கு பிரிவிடாத இருக்க எல்லா காலத்தையும் விட்டு விடுங்க. நலவாய் பிடிச்சுக்கொள்ளுங்க. அன்புள்ள எவைகளோ, கற்பூர் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நக்கித்துவம் எவைகளோ அவங்களே தொடர சொன்னீங்க கர்த்தாவே. கர்த்தருக்கு பிரிவிடா காலை விட்டுடுங்க. அவர் எழுச்சியம் உண்டாக்காதீங்க. அப்புறம் ஆண்டு ஆசிரியர்கள் சொல்லாதீங்க. நீங்க உங்களுக்கு நிதானீங்க. நான் கர்த்தருக்கு எந்த பிரிவில பாவம் செய்யறேன், எங்க பாவத்தை இடம் கொடுக்கிறேன், எங்களை கஷ்டம் கீழ்படியாம இருக்கேன், எந்த கருத்தை எரிச்சல் ஊற்ற அவருக்கு நான் எங்க முறுமுறுக்கிறேன். நீங்க நிதானீங்க. உங்க அடையாளங்க நீங்க அடையாளிச்சு பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு பொல்லாத வழியை விட்டு ஆண்டவரே என் மனசு திரும்புற ஆண்டவரே என்னை தாழ்த்து என் ஆசிரியர் சொன்னால் உன்னை குற்றப்படுத்த மாட்டாரு. உன்னை ஆசிரியக்கவே ஆசீர்வதித்து பெருக செஞ்சிருவார். அவர் பெருக்க செஞ்சவனா இருக்கிறவர், ரொம்ப நல்லவர். அப்பா சோத்திரம். அப்பா சண்டே ஆராதனைக்கா ஜெபிக்கிறான் ராஜா. ஓவிய பரிசுத்த மாசாரிக்க சொன்னீங்க. என் சபை ராஜா மனம் திரும்பிட ராஜா. என் சபை ஜனங்கள்லாம் மனம் திரும்பிட ஐயா. இது நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலப்பா, ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வில்லாத ஆசாரிக்கப்படி நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்கப்பா, கட்டளை கொடுத்திருக்கீங்க ராஜா. அப்பா 2 மணி நேரம் தான் ஜெபம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தை திருடுறாங்க பிசாசு ஆண்டவரே. அந்த ராஜா ஜனங்கள் கீழ்படுகிறாங்க ராஜா. அதுதான் வருத்தமா இருக்கு ஆண்டவரே. உங்க அன்பு புரியலையே ராஜா ஜனங்களுக்கு. நீ வாழ்றதா சுத்த கிருபை தெரியலையே ராஜா. நீங்க ஐஸ்வர்ய சம்பாதி பலம் கொடுக்குறீங்கப்பா. நீ பணம் சம்பாதிக்கிறாங்களா சாப்பிடுறாங்க நீங்க கொடுக்குறீங்கப்பா. அப்பா அது ஜனங்கள் புரியலையா ஆண்டவரே. அன்பு புரியலையே ராஜா ஆண்டவரே. அப்பா அன்பு புரியலையே ராஜா. அன்புள்ளவரா இருக்கீங்க. அந்த அன்பு புரிந்து கொள்ள கர்த்தாவே உங்களுக்கு கீழ்படிவிடும் தகப்பனே சோத்திரம். நானும் வீட்டார் என்றால் கர்த்தரே சொன்னபடி குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதிக்கிட்டோம் தகப்பனே சபையில. அதுவரை கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமா இருக்க சொன்னீங்க. தேவ செய்தி ஆசீர்வதிங்க ராஜா. அடியின் மாதிரி வார்த்தையை போடுங்க. இன்னும் அடைய வெளிப்பாட்டை கொடுங்க, வசனங்களை கொடுங்கப்பா. இன்னும் அதிக நம்ம சமூகத்தை ஜெபிக்க அதுவரை ஆவியில களி கூர்ந்து அப்பா தரிசனங்களை பார்க்க தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய உங்களுக்கு செவி கொடுக்க என்னை தாழ்த்துக்கிற ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை இன்னும் பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே.
அனைவருக்கு கொடுக்கணும் கர்த்தாவே. கலந்து நிரப்பங்க தகப்பனே, நிரப்பங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நன்றி. டெய்லி பைபிள் ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா அநேக சிறு பிள்ளை கலந்து கொள்றாங்கப்பா. இன்னும் அநேக பிள்ளை கலந்து கொள்ளணும். பெற்றோரை என்கரேஜ் பண்ணணும் பிள்ளைகளப்பா. அதுவே என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க என்று கேள்வி சந்தோஷத்திலும் அதிகமா சந்தோஷம் எதுவுமே இல்லை ராஜா. ஆமாண்டவரே, இந்த வசனம் தான்ப்பா அவன் வழி நடத்துங்க கர்த்தாவே. பாதைக்கு வெளிச்சமா இருக்கம்பா, வாழ்க்கைக்கு தீபமா இருக்க ராஜா. பிள்ளையானவனே நடக்கவனே நடத்துவன முதுவேக விடமாட்டா சொன்னீங்க ராஜா. 100 மடங்கு பலன் தரும்படி ஐயா உங்க வார்த்தைய ஜீவன் உண்டாண்டுவரே. அந்த வார்த்தைய மனசு விதைக்கிறவர்களே பிள்ளைகள்லாம் வாலிபேசு கத்திற்காக வயதாகவே நிற்கும்படி வாலிபனே வாலிபனே உன் வாழ பிரயாச கத்தரே நினைக்க சொன்னீங்க ராஜா. உவக்காக வாழும்படி அது உவக்காக ஆசீர்வாதமா இருக்கணும் தகப்பனே. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ராஜா, பெருக செய்யுங்க ராஜா. நமக்கு நன்றி 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ எப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறேன் ராஜா. அப்பா சாலை ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அதே ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளை கலந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கு அப்படி ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகள் நிறுத்தும் ராஜா, பெற்றோர்கள் சந்திக்கப்பட ரசிக்கப்படும் ராஜா. அவங்க சந்ததியாக இயேசுவை ஆராதிக்கிறோம்ப்பா. அதுவே விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிக்கிறோம், விதைக்கிற கத்து நீங்க தானேப்பா. நன்றி 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 ராஜா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ராஜா எங்க சபையும் தேவையை சந்திக்கப்படணும் ராஜா. ஒரு ஜெப குறிப்பாக ஜெபிக்கலாம் அப்பா. சபைக்கு ஏசி போடணும் ஆண்டவரே. தகப்பனே 2 ஏசி வாங்கணும் ராஜா. பணம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யெகோவா ஈரே என் தேவைகள் எழும்ப முன்னே என் தேவைகளை சந்திக்க வரை சொன்னீங்களப்பா. கத்திர சமூகத்தை எல்லாம் பார்த்துக்கிறோம் சொன்னீங்களப்பா. தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும் ராஜா. வாழத்தை உண்டாக்க கத்திர ஒத்தாசு வரும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா பணம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பணம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இங்க டிராஸ் போடணும் அப்பா, டோர் டிராஸ் போடணும் ராஜா. சைட் டோர் போடணும் ஆண்டவரே. வா இன்னும் அதிகமா நம்ம சந்தோஷமா சமூகத்தை மகிழ்ந்து கறி கூடணும் ராஜா. உங்களுக்கு நன்றி. நீங்க தேவை சந்திப்பதற்காக நன்றி ராஜா. நன்றி. பணம் கொடுத்ததுக்காக நன்றி. பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கலைஞர் நிலைமை வழிவிட்டும் அப்பா. ஓ கோடி கோடி சோத்திரம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீ பதில் கொடுத்ததுக்காக சோதரம். ஜெபிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆமா எங்க பலன் இல்லை ஆண்டவரே, எங்க ஞானம் அல்ல, எங்க பராக்கிரமம் இல்லப்பா. தேவ ஆவியை பலப்படுத்தினீங்க. நீ எங்க உள்ளது ஜெபிச்சிங்க எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே. உங்க நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசம பாகத்தையும் கொடுப்போம். தேங்க்யூ டேடி. அவர் நல்லவர். ஓ ஸ்தோத்திரங்க அப்பாவே. சின்னது தாதியா அவளை பில்டு. கர்த்தர் நல்லவர். சாதனை கஷ்டம். அறிக்கை செய்வோம். கொடுப்பது ஆராதனை. தேவனை நம்ம ஆராதிச்சு கொடுப்போம். என் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று, கீழாகாமல் மேலாக்கும் சொன்னீரே. இதில கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை மேன்மைப்படுத்துவே. நீ விதைத்திடுவாய், நான் விளையச் செய்வே. மகனே கொடுத்திடுவாய், களி கூறச் செய்வே. நீ விதைத்திடுவாய், நான் விளையச் செய்வே. மகனே கொடுத்திடுவாய், களி கூறச் செய்வேன். உன் எல்லை நீ விரிவாக்கு, உன் கைதுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேங்க்யூ அப்பா, என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா உமக்கு நன்றி. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியால் ஆகும் என்று சேவைகள் கர்த்தர் வாக்குறுத்திருப்பா. அப்பா கொடுத்த காணிக்கையை பெருகச்சி, லட்சங்களா கோடிகளா பெருகட்டும் ஆண்டவரே. பெருக்கத்தின் தேவனே பெருகச் செய்யுங்க. கொடுத்த கரங்களை ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் பிள்ளைகளுடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.